சித்தம்பரம் கைத்தல நீரை கண்ணிய புன்னுடவள் முறி கப்பிய கரிமுகன் அடித்தேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென விரை கடிதேகும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புயமதையானே மத்தள வைரனை உத்தவி முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே விளடவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதிய முற்போனே முப்போவியனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கரமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் தந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணிதவிரா நடி போற்றி வாடி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரர் திருத்தால் போற்றி. இல்லாமல்ல சிவகாமி என்பவளுடனாகிய பலல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து வட திருமுல்லை வாயில் பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருவும் மெய்ப்பொருள் என்ற அதிக விளக்கம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மீதி பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரலும் கூட்டியுள்ளோம். அங்கே வடதிருமுல்லை வாயிலில் பெருமான் மாசில்லாத மணியாக அங்கே விளங்குகின்றார். உமையம்மை கொடியிலை நாயகியாக அங்கே திகழ்கின்றார்கள். இதை பற்றி சேக்கிழார் சுவாமிகள் கூறும்போது மாசில்லாத மனிதிகள் மேலிமேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் பேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒன்னா பெருமை விளங்கினார் என்று மிக அற்புதமாக கூறுவார் சேக்கிழார் சுவாமி. மாசில்லாத மணியாக விளங்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை தரித்திருக்கின்ற அந்த அடியாருடைய தன்மையை மிக அற்புதமாக கூறுவார் சேக்கிழார் சுவாமி. மாசில்லாத மணி ருத்ராட்சம் மட்டுமே. சாமியும் அங்கே மாசில்லாத மணியாக திகழ்கின்றார். மாசில்லாத மணியாக குற்றமற்ற மணியாக சாமி அங்கே நன்றுடையான் தீயதிலான் என்ற சொல்லுக்கு தகுந்தவாறு சுவாமி அங்கே விளங்குகின்றார். அப்படி இந்த பாட்டிலும் அந்த அற்புதமாக சேக்கிழார் சுவாமி சொல்கின்றார், மாசில்லாத மனிதர்கள் மேலுமேல் மூசும் நீரு போல் உள்ளும் புனிதர். அது ருத்ராட்சத்தையும் விபூதி எப்படி வெண்மையாக விளங்குகின்றதோ அது போன்று அடியாருடைய உள்ளமும் வெள்ளை மனம் போன்று உள்ளம் அங்கே உள்ளும் புனிதர்களாக விளங்குவார்கள். ருத்ராட்சத்தையும் விபூதியும் அணிந்து புனிதமாக இருக்கின்றவர்கள் அடியார் பெருமக்கள் என்று மிக அற்புதமாக சொல்வார். அவங்க முகத்தை பார்த்தாலே தேஜஸ் தெரியும். அவங்க முகம் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும். விபூதி ருத்ராட்சம் தரிச்சாலே அவங்களுடைய மேனி எல்லோரும் போற்றத்தக்கதாக இருக்கும். அதனால்தான் சொன்னார், பேசினால் எத்திசையும் விளக்கினார், பேச ஒண்ணா பெருமை விளங்கினார் என்று போய் பேச ஒண்ணாத பெருமையுடைய சொல்லி முடியாது. அவங்களுடைய தன்மையை அடியாருடைய பெருமையை சொல்லி முடியாதுங்கிறார். பேச ஒண்ணா பெருமை இந்த வாக்கால சொல்லி முடியாது. அப்பேற்பட்ட புகழையுடையவர்கள் அடியார் பெருமை. சிவபெருமானுடைய அந்த மாசில்லாத மணியை அணிந்து கொண்டு திருநீரை பூசிக்கொண்டு
உள்ளத்தில் எப்போதும் வெள்ளை உள்ளமாக உள்ளும் புனிதர்களாக விளங்கக்கூடிய அடியார் மக்கள் அப்படி இருப்பார்கள் என்று சேக்கிழார் சொல்வதற்கு இணங்க இங்கே பெருமான் மாசில்லாத மணியாக இங்கே திகழ்கின்றார் வட திருமுல்லை வாயில். முல்லை கொடியால் சொல்லப்பட்ட அந்த தொண்டைமான் அந்த யானையை முல்லைக்கொடி சூழ்ந்ததனால் அந்த தன் வாளினால் எடுத்து அதை இடறினார். அப்பொழுது ரத்தம் பீரிட்டு எழுந்தது. அதை எடுத்து பார்த்தால் உள்ளே சிவலிங்கம் விலகியது. சாமி அன்று முதல் மாசில்லாத மணியாக திகழ்கின்றார் அந்த இடத்தில். அப்படிப்பட்ட பெருமான் அங்கே முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி உண்டு. திருப்புகழ் ஏற்கனவே நம்ம அந்த பாடலை எல்லாம் சிந்தித்தோம். சென்ற முறை 2 பாடல்களை நாம் சிந்தித்தோம். மீதி 8 பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டி அந்த 3வது பாடல் என்னவென்று கேட்டால், விண் பணிந்து ஏத்தும் வேதியா மாதர் வெறுவிட வேலம் அன்று உரித்தாய், செண்பகச் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் தேவர்தம் அரசே தன்பொழில் ஒற்றிமாநகர் உடைய சங்கிலிக்காய் எண்கண் கொண்ட பண்பா நின் அடியன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று அற்புதமாக சொல்கின்றார் நமது சுந்தரம் சாமி. என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், விண்பணிந்து ஏத்தும் வேதியா, சாமி வருகிறது தான் வேதியன் பேர். ஒன்றை செய்வது, ஒன்றை செய்யாமல் இருப்பது, ஒன்றை மாற்றி செய்வது. இந்த வேதித்தல்னா ஒன்றை ஒன்றாக மாற்றுவார்கள். அந்த சோடியம் கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டு, அப்புறம் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் என்ன செய்வாங்க, அந்த வேதித்தல் தொழிலை செய்வார்கள். அந்த கெமிஸ்ட்ரி இப்போ எடுத்துட்டோம்னா கெமிஸ்ட்ரி. அப்படி சாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் என்ன அதை வேதித்தலாக செய்வார் என்று சொன்னால், ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவாறு பிறப்பை கொடுப்பதும், ஒவ்வொரு உயிர்களுக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு உலகத்தில் போய் சென்று இருப்பதும், இந்த மாதிரி தொழிலை பெருமான் செய்வார். அந்தந்த செய்த உயிர் வினைக்கு தகுந்தவாறு உடம்பையும் உலகத்தையும் படைத்து கொடுத்து அவர்களுக்கு அங்கே தங்கி இலைப்பாற்றி பின் எல்லாம் முடிந்த பின் இப்போதும் என்று சொல்கின்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் அந்த உயிரானது எதை தேடும்னா இறைவனை தேட ஆரம்பிச்சு. எல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னா கடைசி இறைவன்பத்தை நாடும். அப்பொழுது பெருமான் என்ன செய்வார் என்றால், அந்த உயிர்களுக்கு தன்னை காட்டுவார். காட்டாதனவெல்லாம் காட்டி பின் சிவம் காட்டி தாழ்தாம் மறைகள் காட்டி என்று மாணிக்கவாச பெருமான் சொல்வதற்கிணங்க கடைசிதான் தன் திருவடியை காட்டி பேன்பத்தில் அழுத்துவார் சிவம். அப்படி விண் பணிந்து ஏத்தும் வேதியா மாதர் விண்ணோர்களெல்லாம் தேடி அழுதுதாங்க. சாமி எங்க 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 போனவங்க பாட்டுல பாட்டோம். தேவார்ந்த தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைவாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் ஆளும் போற்ற காவார்ந்த பொழில் சோலை காண பேரூராய் அந்த சிறுப்புகழூர் மேவிய புண்ணியனே என்ற அந்த பாடலில் மிக அற்புதமாக கூறுவார் அப்பர் சாமி. காவார்ந்த பொழிற்சோலை காண பேரூர் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே என்று மிக அற்புதமாக அப்பர் சாமி தேவரெல்லாம் அலறித்து தேடி திருவடி மேல் அலறித்து தேடி நிற்கின்றார்கள். போன பாட்டுல எப்படி சொன்னார் அப்படின்னா, தேவரெல்லாம் கூடிய லயம் சதிவிளையாமை கொடியடை உமையவள்கான ஆடிய அழகா அருமறை பொருளை அங்கனாய் எங்குற்றாய் என்று தேடிய வானோர் சேர் திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று கூறினார். எங்கன்னு தேவர்கள்லாம் தேடி பார்த்தாங்களாம். அவர் சாமி திருமுலை வாயில இருந்தாராம். அதே போல
இந்த இடத்துலயும் விண்பணிந்து ஏத்தும் வேதியா, அந்த விண்ணவர்கள் எல்லாம் பணிந்து ஏத்தக்கூடிய வேதியராக தேரக்கூடிய வேதியர்னா அதுவும் குறிக்கும். ரெண்டாவது, வேதங்களை அருளி செய்ததுனால சிவபெருமானுக்கு வேதியன்னு ஒரு பேர். வேதியா மாதர் வெறுவிட அன்று வேலம் முறித்தாய். அந்த தாரு அவனத்து முனிவர்களுடைய மனைவிகள் எல்லாம் தரும பத்தினிகளாக விளங்கினார். அப்பொழுது சிவபெருமான் பிச்சாடன வடிவம் கொண்டு அங்கே சென்றார். அவருடைய ஆணவத்தை ஒடுக்குவதற்காக சிவபெருமான் பிச்சாடன வடிவம் கொண்டு செல்லும் போது அந்த தாருகவனத்து தரும பத்தினிகள் எல்லாம் சிவபெருமான் அழகை கண்டு ஓடி வந்தார். அப்படி மாதர் வெறுவிட, மாதர்னா பெண்கள், வெறுவிட வேலம் அன்று உரித்தாய். அப்பொழுது தாருகவனத்து முனிவர்களுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு. நம்முடைய தரும பத்தினிகள் எல்லாம் ஏதோ மாயை வித்தை காட்டி மயக்கி விட்டார் என்று சொல்லி அந்த வேள்வியிலிருந்து புலியை ஏவினார்கள். அதை எடுத்து சாமி இடுப்பி காட்டினார். அடுத்து பாம்பை ஏவினார்கள், அதை களத்தில் அணிந்து கொண்டார். அடுத்து யானையை அனுப்பினார்கள், அதை இரண்டாக தொழியை உரித்து போர்வையாக பொத்தினார். அதைதான் சொல்றார், வேலம் அன்று உரித்தாய். அன்னைக்கே சாமி என்ன பண்ணிட்டாரு? வேலத்தை நல்லா உரிச்சு போர்வையை பொத்திட்டார். ஆனா அப்படி படம் வேற எங்கேயுமே இல்லை, போர்வை பொத்தின மாதிரி இல்லை. இங்க திருவள்ளூர் போய் பார்த்தா தான் இருக்கும், மற்ற எந்த இடத்துலையும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க பார்க்க முடியாது. இப்ப நம்ம போயிட்டு வந்தோம்ல திருவள்ளூர், கும்பாபிஷேகம் நடந்ததுல, திருவாரூர் போயிட்டு வந்து வரும்போது உரிச்சது அந்த ஒரு ஊர்ல தான் இருக்கும், மற்ற ஊர்ல உரிச்ச மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. அங்க சாமி அப்படிதான் நடனம் ஆடுவார், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏனென்றால் அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக. ஏன்னா எல்லாமே வேலையிலிருந்து பெறலாம், கடவுள்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் சாமி தன்னை உணர்த்தணும்ல, கடவுள் உண்டுப்பா அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் சாமி அங்கே சானட வடிவம் கொண்டு வர. அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க திருந்திருப்பாங்களான்னா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாரையும் திருத்துறதுக்கு தான் சாமி இருக்கார். இப்ப தேவர்கள் ஆகிய விளங்கக்கூடிய பிரம்மா விஷ்ணுவே தவறு செய்தார்கள். நான் தான் பெரியவன் என்று யான் எனது என்கின்ற செருக்கோடு இருந்தார். அப்பொழுது சிவபெருமான் அவருக்கு பாடத்தை புகட்டினார். இப்படி விண்பணிந்து ஏத்தும் வேதியா மாதர் வெறுவிட வேலம் அன்று உரித்தாய். செண்பகச்சோலை சூழ் திரு முல்லை வாயிலாய். தேவர்தம் அரசே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானே. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? செண்பகச்சோலை சூழ்ந்த திருமுல்லை வாயிலாய். தேவர்தம் அரசே, செண்பகச்சோலை சூழ்ந்த திருமுல்லை வாயில் அப்படின்னாரு. அந்த காலத்துல செண்பகம் மலர் அப்படி பூத்திருக்கு. முன்னாடி மதுரையில இதுக்காகவே ஒரு தனி, அதை வைக்கிறதுக்காகவே தனி சோலை அமைத்தாராம் செண்பக பாண்டியன் மதுரையில. சாமிக்கு ரொம்ப பிடிச்ச மலர்களை ஒண்ணு செண்பக மலர், அட்ட புஷ்பத்தில் அது வரும். அந்த மலர்கள் வாசம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த வாசத்துல சாமி ரொம்ப மகிழ்வார். அப்ப சாமிக்கு இது உகந்த மலராயிடுச்சு அப்படின்னு சொல்லி தோட்டம் முழுவதும் செண்பக மரமா வச்சுட்டான் செண்பக பாண்டியன். அவருக்கு தான் ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? இயற்கையிலே பெண்களுக்கு கூந்தலில் மனம் உண்டா இல்லையா அப்படின்னு அவருக்கு தான் வந்தது. அப்பதான் சாமி தரவி புலவருக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது கெளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று சிவபெருமான் அந்த பாடலை எழுதி கொடுத்தார். அப்ப சாமி பாருங்க, இந்த செண்பக பாண்டியனுக்கு போய் எப்படி கனவுல சொல்லியிருப்பான்னு யோசிச்சுப்பாங்க. இங்க தருமியுடைய வருத்தத்தை தீர்ப்பதற்காக சாமி பாடல் எழுதி கொடுக்குறாரு. செண்பக பாண்டியனுக்கு அந்த சந்தேகத்தை உண்டாக்குறாரு. நக்கீரருக்கு அந்த இலக்கண இலக்கியத்துல யான் என்கின்ற அந்த செருக்கை ஒழிக்கிறாரு. வந்த நேரத்திலே எத்தனை காரியத்தை முடிக்கிறார் சாமி. வந்தது என்னமோ தருமிக்காக வந்தாரு, ஆனா வந்த நேரத்துல நக்கீரர், செண்பக பாண்டியன் போன்ற எல்லாரையும் ஆட்கொள்வதற்காக பெருமானம் வந்தார். எப்போதுமே ஒரு செயலுக்கு சாமி வரவே மாட்டார், அதை சாக்க வச்சு நிறைய பேரை ஆட்கொள்வார். அதே போலதான் குருநாதரும் அப்படிதான். குருநாதர் தான் மட்டும் கல்லாமல் பிறருக்கு எடுத்துரைக்கின்ற காரணத்தினாலும் பிறருக்கு பாடத்தை புகட்டி அவர்களை எல்லாம் கரை தேட்ட வேண்டும் என்பதற்காக குருநாதரை அதிக காலம் வச்சிருப்பாரு. சிஷியர்லாம் முக்தி அடைஞ்சு போயிடுவாங்க, குருநாதர் மட்டும் சாமி வச்சிருப்பாரு. இப்ப பட்டினத்தாருடைய சிஷியர் யாரு? பத்திரகிரியார். அவருக்கு முன்னாடி முயற்சி அடைஞ்சிட்டார். என்ன காரணம் அப்படின்னா,
குருநாதர் இப்ப தேவை. எத்தனையோ ஆன்மாக்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அவரை சிறிது காலம் வைத்திருக்கு. பல பேருக்கு ஞானத்தை எல்லாம் போதித்து அதுக்கப்புறம் கடைசியா தான் சாமி அவர்களை எல்லாம் கொண்டு செல்வார். குரு அவ்வளவு முக்கியம். குனா நீக்குவர், ரூனா அஞ்ஞானம், அஞ்ஞானத்தை நீக்குவர் குருன்னு பேர். நம்மகிட்ட என்ன அஞ்ஞானம் இருக்கு? நமக்கு அஞ்ஞானம் தான் இருக்கு. மெய்ப்பொருள் தெரியல, மெய்ஞானம் தெரியல. அஞ்ஞானம் அவளக்கூடிய உலகம் தான் நமக்கு தெரியுது. அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை நான் பெறேன். மெய்ஞானம் எப்போ வரும் அப்படின்னா, இதுல எல்லாம் சலிச்சு போய் எல்லாம் அனுபவிச்சு போதும், இந்த உலகம் போதும், இந்த உடம்பு போதும், இந்த அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் போதும் அப்படின்னு என்னைக்கு நமக்கு அந்த உணர்வு நமக்கு வருதோ அப்பதான் சாமி தன்னை என்னை காட்டி உன்னை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டி வளர சொக்கநாதா அப்படின்னு சொக்கநாதன் வளர சொல்ற. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலைக்கு நான் வர வேண்டும். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொல்வதற்கிணங்க இந்த பொருள்கள் எல்லாம் நீங்கி நீங்கி இருந்தால் நமக்கு என்னைக்கு பிறவாமை வேண்டும் அப்படின்னா இதுல இருந்து நீங்கினால் பிறவாமை வேண்டும் நிலை நமக்கு வரும். இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இது அனுபவிக்கிற காலத்துல இது சிவபெருமான் நமக்கு கொடுத்த படைப்பு. இப்ப அனுபவிக்கிறோம்ல, இப்ப இந்த உலகத்தை அனுபவிக்கிறோமா, இது உலகத்தை யாரு கொடுத்தா? சாமி கருணையோடு நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை உணர்வோடு நாம அனுபவிக்கிறோம். அதை அனுபவிக்கக்கூடிய போகங்களை கொடுத்திருக்காரு, போனத்தை கொடுத்திருக்காரு, தனுவாக்கி அந்த உடம்பை கொடுத்திருக்காரு, கரணங்களை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கொண்டு நாம் என்ன செய்யணும்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை கொண்டு நாம் இறைவனை நினைக்க வேண்டுமே தவிர வேற எதுலையும் நாம் என்ன செய்யக்கூடாது, சிந்தனை போகக்கூடாது. இந்த ஸ்வீட் கடையில இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்வீட் கடையில பார்த்துக்கிட்டே தான் இருப்பான், அவனால சாப்பிட முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஸ்வீட் கடையில ஸ்வீட் அவ்வளவு ஸ்வீட் இருக்கும், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, பார்சல் போய்கிட்டே இருக்கும், இப்படியே பார்ப்பாரு, அவரால் எடுத்து நுகர முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கும்? சுகர், அதெல்லாம் சாப்பிட முடியாது. அது மாதிரி நம்ம நினைப்பு எப்படி இருக்கணும்னா சுகர் நினைச்சுக்கிடணும். நினைச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா இருந்து நம்ம அதுல இருந்து நீங்கி கிடக்கும். சரி நமக்கு இனிப்பு ஒத்துக்கூடாது, வேண்டாம், நமக்கு இது ஒத்துக்கூடாது அது ஒத்துக்கூடாது, நம்ம ஒவ்வொரு பொருள்ல இருந்து நாம அப்படியே நீங்கி வரணும். இதனால ஏதாவது ஒரு துன்பம் வரும், இந்த பொருள்னால நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுல இருந்து விலகிட்டோம்னா நமக்கு அதனால துன்பம் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு வேற என்ன எடுத்துக்கலாம், இப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடாது. அது நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்றத நீங்க வேலை செய்யறவங்க நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால நீங்க ஹோட்டல்ல சாப்பிடவே முடியாது. அவங்க எதை வச்சு துடைக்கிறாங்க பாத்தீங்களா? குச்சி மரம் வச்சு அதை பார்த்தா உங்களுக்கு சாப்பிட முடியுமா? ஆனா நமக்கு அங்கதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டை விட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். அதுவும் குடும்பத்தோட போய் என்ன செய்வோம். இதெல்லாம் நமக்கு அதுல இருந்து தெரிந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா ஒன்லையா இருந்து அதுல இருந்து நாம் விடுபட்டு மெய்ஞானத்தை தேடி நாம் அலைய வேண்டும். மெய்ஞானத்தை தேடி அதுக்குதான் அந்த பக்குவம் வருவதற்கு ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யும். நாடும் நகரமும் நற்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று போய் என்ன செய்யணும்? சிவபெருமான் போய் பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வான். அதுக்கப்புறம் தான் நம்ம நெஞ்சத்துல கோயிலா வருவோம். போய் பாடி பணியணும், அதுக்குதான் திருக்கோயில். அப்படி பணிஞ்சிட்டோம்னா நமக்கு பக்குவம் கூடிய விரைவில் வந்துச்சு. எந்த அளவுக்கு உரைப்பணிய இறைவனை வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவத்தை சிவபெருமான் உங்களுக்கு உணர்த்துவார். உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணரும் உணர்வுக்கு பக்குவம் என்று உள்ளவாறே உணர்தல். சாட்ட சொல்லணும்னா உள்ளவாறே உணர்தல். அப்படி செண்பகச்சோலை சூழ் திரு முல்லை வாயிலாய் தேவதம் அரசே, அப்படி செண்பக பாண்டியனுக்கு சாமி அந்தவாறு உணர்த்தினார் என்றால் அப்ப செண்பகம் எவ்வளவு சிறப்புடையதுன்னு பாருங்க. செண்பகமா மலர்ந்திருக்கக்கூடிய இடம் சூழ் திரு முல்லை வாயிலாய் தேவர்தம் அரசிங்கிறார். வடதிருமுல்லையில அந்த காலத்துல
செண்பக மலர் நிறைய இருந்திருக்கு. இப்ப போனீங்கன்னா ஒரு மலர் கூட இல்லை. செண்பக மலர் இருக்கான்னு கூட தெரியல. அப்படின்னு நிறைய தடவை போயிருக்கு. ஆனா செண்பக மலரை பார்த்ததே இல்லை. குச்சி குச்சியா இருக்கும் மலர். பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது மஞ்சள் கலரா. அதேதான். செண்பக மலர் நல்லா அருமையா இருக்கும். அன்னைக்கு கடையில ஒரு பூ வந்து 5 ரூபான்னு சொல்லி ஒரு 10 பூ வாங்கிட்டு போனோம். போனதுமே என்ன பண்ணிட்டாங்க, கெட்ட இடத்துல எங்க வாசம் இருக்கான்னு பார்க்கணும் படக்குன்னு மோந்து பார்த்துட்டாங்க. அத்தனையும் ஆகாம போயிடுச்சு. சாமிக்கு கொடுக்கறத போய் மோந்து பார்க்கலாமா? மோந்து பார்க்கணும். எதுவும் எந்த மலரையுமே மோந்து பார்க்கணும். சாமிக்கு சாத்துறது ரொம்ப சுத்தமா இருக்கணும். தண்ணீர்ல அலசி மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு சாத்த வேண்டும். அதுக்கு என்ன மந்திரம் கேட்கீங்களா? தீட்செடுத்தவர்கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. ஓம் அஸ்திராய பட் இல்லைங்களா? அந்த மலரை சொல்லிதான் சிவபெருமானுக்கு சாத்தம். அஸ்திரம் தூய்மை ஆயிரும். அதுக்கப்புறம் ஓம் ஈசாய மூத்திய நம்ம அது வந்து சுத்த மத்தவங்க சொல்ல முடியாதுல்ல. தீட்சை எடுத்தவங்க மட்டும்தான் ஓம் அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லி சுத்திப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த பூக்கு வந்து ஓம் ஈசான மூர்த்தியே நம்ம அப்படின்னு சொல்லணும். மற்றவங்க சொல்ல முடியாது. மற்றவங்க நமச்சியத்தை சொல்லிடணும். சரிங்களா? சாத்தும் போது சிவார்ப்பணம் சொல்லணும். தண்ணீர்ல அலசி அதை நமச்சிவாயம் சொல்லி சாமிக்கு சாப்பிடும். தீட்சை எடுக்காதவங்க. தீட்சை எடுத்தவங்க ஓம் அஸ்திராயப்பட்டு சுத்திப்படுத்தி ஓம் ஈசான மூர்த்தியே நம்ம அப்படின்னு அந்த மலர்களை இப்படி மகாமுத்திரை காமிக்கணும். மகாமுத்திரை காமிச்சு அதுல அந்த பூவுல கையை வச்சு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு கொண்டு போய் சாத்தணும். அப்புறம் தான் சிவபெருமானுக்கு போய் அது சென்றடை. செண்பகச்சோலை சூழ் திரு முல்லை வாயிலாய் தேவர்தம் அரசே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே, தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவாந்த மறைவாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் ஆளும் போற்ற நின்ற பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே அப்படி சொல்றாரு. யாரு? சுந்தரம் சாமி சொல்றாரு. தேவர்தம் அரசே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானே, தன்பொழில் ஒற்றிமா நகருடையாய் சங்கிலிக்கா என் கண் கொண்ட, சங்கிலிக்காக என் கண்ணையே எடுத்துட்டிய சாமி அப்படின்னாரு. சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்பானின் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சங்கிலி நாச்சியார் செய்தது என்ன தொண்டு? அதுக்காக சிவபெருமான் சுந்தரம் சாமியோட 2 கண்ணையும் எடுத்திருக்காரு பாருங்க, சத்தியத்தை மீறினதுக்காக. துண்டு உழைப்ப சங்கிலிக்குரிய உழைப்பை இந்த இடத்துல சொல்றாரு. சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்பானின் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னாருன்னா, அப்ப சங்கிலி நாச்சியருடைய தொண்டு எவ்வளவு சிறப்புடையதுன்னு பாருங்க. எந்த நேரமும் அஞ்சலத்தை நெஞ்சில் அழுத்தி கொண்டே பூக்கட்டுவாங்களாம். இப்ப பூக்கட்டுறவங்களை பாருங்க எப்படி பூக்கட்டுறாங்க. ஏக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? வீட்டுல அவங்க வீட்டுக்காரர் எங்கேயும் ஊருக்கு போனான்னு சொன்னீங்க, எப்பதான் வருவாரு உங்க வீட்டுக்காரர், எப்பதான் வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பூக்கட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எச்சி தெரிக்கும். பூ கட்டும் போது அதை கொண்டு போய் சாமி சாத்தலாமா? அதுலயும் இந்த கடையில எல்லாம் ஏன் மலர்களை வாங்கி சாத்தக்கூடாது, ஏன் பறிச்சு வைக்கணும் அப்படின்னா, ட்ரெயின்ல ஒரு ஆளை பார்த்தேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரெயின்ல ஒரு அம்மா எதுக்கு பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நார் எடுத்தாங்க, தண்ணி வேற வரல. ட்ரெயின்ல தண்ணி வரலன்னு எச்சி எடுத்து சல்லுன்னு ஒரு தைச்சிட்டாங்க. அப்படி செய்யலாமா? அதை கொண்டு போய் சாமிக்கு எப்படி சாத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் இருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா மத்த நேரம் கூட தண்ணியில முக்கிடுவாங்க. இந்த கடைசியில் முடிச்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தை இப்படி வாயில வச்சுக்கிட்டு இப்படி முடிச்சு போடுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க ஆளு. அதனாலதான் நம்மளே மலர்களை பறித்து, அதனாலதான் ஞானிகள் எல்லாம் இப்படி சொன்னாங்க. திருநாமம் மஞ்சளுக்கும் செப்பாராகில் திறமுருகால் தீவண்ணர் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் நாங்க வேற எதுவும் சொன்னாங்களா? மலரை பறித்து இறைவனுக்கு இட்டுதான் சாப்பிட சொன்னாங்க. பறித்து மலர்கொண்டு வந்து ஏத்துதும் பணித்து நாமடியும் சிறப்பிலி தீவினை தீண்டப்பரா திருநீலகண்டம் அப்படின்னாரு ஞானசம்பந்த பெருமான். இப்படி எல்லாருமே பறித்துதான் சாமிக்கு செய்யிருக்காங்க. அதுவும் பறிக்கும் போது கையின் நகம் தேஞ்சிடணுமா, அந்த அளவுக்கு பூ பறிக்கணுமா. இப்ப யாராவது ஒரு 1/2 மணி நேரம் பறிக்க சொல்லுங்க, சிவா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் இந்த பைய பிடிங்க, என்ன செய்வோம்? சகமல்லால் அடிமை இல்லை, தாளல்லால் துணையும் இல்லை, நகமலாம் தேய, எது தேய? நகமலாம் தேய, கையால் நாள் மலர் தொழுது தூவி, முகமலாம் கண்ணீர் மல்க. அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா,
முகம்னால் கண்ணீர் மல்கி மல்கி பூவை பறிப்பாங்களாம். சாமியுடைய கருணையை எண்ணி எண்ணி மலரை பறிப்பாங்களாம். அப்ப எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடியாரெல்லாம் இப்படிதான் இருக்கணும். சாமி செய்த கருணையை எண்ணி எண்ணி மலர் பறிக்கணும். பெருமான் எவ்வளவு உபகாரம் இந்த உயிருக்கு செஞ்சிருக்காரு. இந்த பெருமானுக்கு நம்ம இது கூட செய்யலைன்னா நம்ம வாழ்ந்து என்ன செய்ய அப்படிங்கிற அந்த உணர்வோடே மலரை பறித்து சாமி கொடுக்கணும். அது பறிக்கிற அதிக நேரம் எடுத்துக்கிடணும். அஞ்செடுத்து சொல்லிக்கிட்டே பறிக்கணும். இல்ல இறைவன் புகழ் பாடிக்கொண்டே பறிக்கணும். பாட்டு சொல்றாருல, பூவல்லி கோயாமல் என்ன சொல்றாரு? புகழ் பாடி பூவல்லி முதல் என்ன வரி சொல்லுங்க பார்ப்போம். இணையார் திருவடி என் தலைவே வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தே அணையார் புனதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி. மனசுக்குள்ள பாடணும். இந்த நேரத்துல நீங்க சத்தம் போட்டு பாடக்கூடாது. பாடினா எச்சி தெரியும். அப்படி மலர்களை பறித்து சுவாமிக்கு நாம் சாப்பிட்டோம். எல்லாருமே அருமையா சொல்றாங்க. நகவலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தேவி முகவலாம் கண்ணீர் வழுக உன் பணி தொண்டர் பணிந்து ஏற்றும் அகவலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அப்படி நாம கொடுத்தா நம்ம அகத்தை விட்டு சாமி எங்கேயும் போக மாட்டார். அகமல்லாம இங்க எல்லாம் வேற எங்கேயும் போக மாட்டார். நம்ம உள்ளுக்குள்ளேயே தான் இருப்பார். அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார். அருமையான பாட்டு. சகமலால் அடிமை இல்லை தாளலால் துணையும் இல்லை நகவலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தோவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க உன் பணிந்து தொண்டர் பணிந்தேத்தும் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று சொல்வதற்கு என்னங்க அப்படி பறிக்கணும். சாமி பறிச்சு பறிச்சு கொடுக்கணும். கை நகை தேஞ்சாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி. அதே மாதிரி இறைவனுடைய புகழ் பேசி பேசி தழும்பு ஏறணும்னு இருக்காங்க. சாமி புகழை பேசி பேசி நாக்குல புண்ணே வந்துடணும். அந்த அளவுக்கு சாமியை பத்தி பேசணும். அதான் அடியே நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் முழுக்க சாமி புகழை பேசிக்கிட்டே இருக்கணும்னு அடி நினைச்சிருக்கேன். அடுத்த வாரம் அடி சென்னைக்கு போறேன். 4 மணி நேரம் சொற்பொழிவு இருக்கு. காலையில 4 மணி நேரம் தாம்பரத்துல, சாயங்காலம் 1.5 மணி நேரம். வர ஞாயிற்றுக்கிழமை திருஞான சம்பந்த பெருமான் வாழ்வும் வாக்கும் காலையில 4 மணி நேரம். சாயங்காலம் அபிராமி பாட்டரை பத்தி பேசணும். சாமி திருவர்கள் கூட்டிக்கிட்டோம். இது மாதிரி சாமி பத்தி நிறைய புகழெல்லாம் சாதாரணம்னா சொல்லி முடிஞ்சிடாது. அப்பேற்பட்ட புகழை உடையவர் சிவபெருமான். எண்ணில்லாதானே நின் பெரும் சீர் அப்படின்னாரு மாணிக்கவாச பெருமான். அவரே எப்படி சொல்றாரு பாருங்க. அவ்வளவு பாடி எல்லையில்லாதானே நின் பெரும் சீர் அப்படிங்கிறார். உன்னுடைய புகழை சொல்லி முடியுமா பெருமானே அப்படின்னாரு. பேர்பட்ட புகழையுடையவர் சிவபெருமான். அப்படி சங்கிலிக்கா என் கண் கொண்ட எப்படி தன்பொழில் ஒற்றி மாநகர் உடையாய் ஒற்றி மாநகரில் இருக்கக்கூடிய அங்கே சங்கிலி நாச்சியாருக்காக என் கண் கொண்ட சத்தியத்தை மீறியதுனால 2 கண்ணையும் சாமி எடுத்தார். அதுக்கப்புறம் எங்க வந்தாரு? ஒற்றி மாநகர்ல ஒரு பதியத்தை பாடிட்டு நேரம் எங்க வந்தாரா? இந்த வடதிருமுல்லை வாயில வந்துதான் என்னுடைய படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் நேரம் எங்க போக வைக்கிறாரு? வெண்பாக்கத்துக்கு போக வைக்கிறார். வெண்பாக்கத்துல போய் சாமிகிட்ட, சாமி நீ உள்ள இருக்கிறா இல்லையா அப்படின்னாரு. உள்ள ஒரு கம்பு மட்டும் வெளியில வந்தது. ஒரு கம்பு மட்டும் சாமி எடுத்து வெளியில போட்டாரு. நாங்க உள்ளதான் இருக்கோம் அப்படின்னாரு சிவபெருமான். இப்படி உளம்போகீர் என்றானே அப்படின்னு சொல்லியே ஒரு பதியம் பண்ணார். இப்படி என்னை போக சொல்லிட்டாரு சிவபெருமான். உளம்போகீர் என்றானே உளம்போகீர் என்றானே ஒரு பதியம் பாடி அந்த கம்பை வாங்கிக்கிட்டு பார்த்தாரு. முதல்ல அம்மாவை போய் பிடிப்போம் அப்படின்ட்டு நேரம் காஞ்சிபுரம் போனாரு. இடக்கண்ணை பெற்றார். அதுக்கப்புறம் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே திருவாரூருக்கு வந்து மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீர் என்று பதியத்தை பாடி மற்றொரு கண்ணையும் மற்றை கண்டான் தாராது ஒளிந்தாள் வாழ்ந்து போதீரே குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினி. கொத்தையாக்கிட்டே சாமி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2வது கண்ணும் சாமி கொடுத்து வழக்கண்ணையும் கொடுத்து அப்படி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நிறைய திருப்பதியங்கள்லாம் பாடினார். அப்படி இங்க சங்கிலிக்கா எண்கண் கொண்ட பண்பா நீ நடிகர். இங்க இந்த இடத்துல ஏன் சாமியை பண்பா அப்படிங்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்பு? பண்புன்னா நமக்கு தான் சொல்லலாம். இவன் வந்து ஒழுக்கமா இருக்கான்ப்பா, நல்ல பையன், நல்ல பண்புடையவன். ஆனா சாமிக்கு என்ன பண்பு அப்படின்னா எல்லா உயிர்களையும் கடை தேட்ட வேண்டும் என்கின்ற பண்பு. அப்ப அவர் நன்றுடையான் தீயதிலாம். எந்த நேரமும் இந்த உயிர்களுக்கு எப்படி நன்மை புரிய வேண்டும் என்ற சிந்தையோடே இருக்கக்கூடியவர் சிவபெருமான். துளியளவு கூட இந்த உயிர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் சிவபெருமானுக்கு கிடையாது.
இப்ப என்ன சாமி என்ன இப்படி சார் ஒரு இடத்துல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஆனா எனக்கு துன்பம் வருதே, அவர் தானே கொடுக்காரு அப்படின்னாரு. அது நீ செஞ்ச வினையா அப்படின்னு சொன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறேன். நம்ம செஞ்ச வினையை தான் எடுத்து கொடுக்குறாங்கிறது தெரியாம சாமியை கூட்டம் சொன்னா எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. அவர் நீதி நிலை தவறாது, அறவிடையே அவர் தாங்கியிருக்கு. அவரு வினை பையனை மாற்றி கொடுப்பாராம். சரிங்களா, ஒரு சப்ஜெக்ட் வந்து சாமி நீதிநிலை தவறாது. அறமே கடவுள் உலக எத்தும் என்று கூட நமது அருளாளர்கள் சொல்றாங்க. பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மானைங்கிறாரு மாணிக்கவாசன். அப்பேற்பட்ட பண்பை உடைய சிவபெருமான் இந்த உயிர்களை எப்படியாவது தன் திருவடிக்கு அழைத்து அதற்கு பேரின்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற பண்பு சிவபெருமான். அதான் பண்பா அடியன் படுதுயர் கலையாய் பசுபதா பரஞ்சுடரே, ஒளி மயமாக உள்ளவரே, என்னுடைய படுதுயராக வழங்கக்கூடிய இந்த இடத்துல கண்ணை வேண்டியும் சொல்றாரு. ரெண்டாவது இந்த உயிர்களுக்காகவும் உணர்த்துறாரு. நமக்கு படுதுயர் என்னது? இந்த பிறவியிலிருந்து நீங்குவது. எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடிய படுதுயராக வழங்கக்கூடிய பிறவியை நீக்கி அவர்களுக்கு பேரின்பத்தை தர வேண்டும் என்று சுந்தரம் சுவாமிகள் நமக்காக கேட்கிறார். படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே, மேலான ஒளியை உடையவரே. அவருக்கு மேல ஒரு ஒளி கிடையாது. அவர் தான் பரம்பொருள்னா அவர் தான், பரஞ்சுடர்னா அவர் தான், பரம்பொருள்னா அவர் தான். அப்படி பாசுபதா பரஞ்சுடரே, உயிர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானே, மேலான ஒளியை உடையவரே, சங்கிலிக்கா எந்தன் கொண்ட பண்பா நின் அடியன் படுதியர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று இந்த பாட்டில் சொல்றாரு. அடுத்த பாட்டு சொல்றாரு, பொன்னலம் கலனி புதுவிரை மருவி. பொன்னலம் கலனினா பொன்னாலான நெல். புதுவிரை மருவி, அங்க அழகிய வயல்லாம் பொன் போன்ற நெல், அங்க அழகிய வயல்கள் சூழ்ந்த திருமுல்லை வாயில பொறி வரி வண்டு இசைப்பாட, பொறிகளையும் வரிகளையும் உடைய கீற்றுக்களையும் உடைய வண்டு இசைப்பாட. அந்த வண்டுல இந்த கோடு கோடா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? வண்டுல பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வண்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த வண்டை பிடிச்சிலாம் விளையாடுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சில பேர் குச்சி வச்சு குத்தி, ஊசி வச்சு குத்தி விளையாடுவாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம். அப்படி ஒரு ஞானிலாம் இருந்தார். மறுபிறவில் அவரை ஆணியை வச்சு அடிச்சு, அது எப்படி சின்ன பிள்ளையில அவர் வண்டை அடிச்சாரோ அதே போல அவர் ஆணியை வச்சு இருப்பாங்க. அவர் யோசிச்சு பார்ப்பாரு, நான் சின்ன பிள்ளையில செய்த வேணா இப்ப வந்து என்னைய தாக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா? முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே வந்து விளை. நாம் அறியாம தவறு செஞ்சிருவோம். ஆனா அதை அனுபவிக்கும் போதுதான் ஆகா இன்ன தப்புலாம் செஞ்சிருக்கோமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உணரும். இப்ப நாம வாழ்ற வாழ்க்கையிலே நாம படுற இன்பமும் துன்பமும் யார் செய்து வைத்தது? நாம சேர்த்து. இப்ப நம்ம ஒரு துன்பப்படுறோம்னா அந்த வேலையை நம்ம செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இன்பப்படுறோம்னா அந்த வேலையை நம்ம செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நாம செய்து வைத்ததுதான் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடக்கூடாது. மாட்டிலாம் சிவபெருமான் தரவே மாட்டாரு. அப்படி செஞ்சு அவர் கடவுளே இல்லை. இன்னொருத்தர் செய்த வினையை தூக்கி கொடுத்தான், அவர் கடவுளா? அப்படி சாமி செய்யவும் மாட்டார். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர். அப்படி பொன்னலம் கலனி புதுவிரை மருவி, அந்த அழகிய வயல்கள் சூழ்ந்த பொறி வரி வண்டு இசைப்பாட, அந்த நெல் வயல்கள் அழகிய வயல்கள்ல பொன்னாலான நெல்ல இந்த வண்டுகள் எல்லாம் போய் இசைப்பாடுதான், ரீங்காரம் விடுதான். எங்க? திருமுல்லை வயல்ல. அப்போ இந்த அழகிய வயல்லாம் இருந்திருக்கு. இப்போ வயலே காணும். அங்க எல்லாம் பூரா பிளாட் ஆயிடுச்சு, நிறைய வீடுகள் ஆயிடுச்சு. பொறி வரி வண்டு இசைப்பாட அன்னலம் கலனி தவிசின் மேல் உறங்கும் அளவன் வந்து உளவிட. அதுக்கு மேல என்ன இருக்கா? அன்னலம் கமலத்து தவிசின் மேல், அந்த அழகிய வயல்ல தாமரை மலர்கள் இருக்கு. அந்த தாமரை மலர்கள் மேல தவிசின் மேல், அந்த தாமரை மலர் மேல வண்டு வந்து நண்டு, அளவன்னா நண்டு, நண்டு போய் அந்த தாமரை மலர்ல போய் உறங்குதான். எப்படி சொல்றாரு பாருங்க. அவன் அளவன் வந்து உளவிட உறங்கும் அளவன். அந்நலம் கமல தவிசின் மேல், கமலம்னா தாமரை, தாமரை மேல முதல்ல என்ன சொல்றாரு? அந்த அழகிய வயல்ல பொன்னாலான நெல் விளைகின்றது. அந்த நெல் பக்கத்துல தாமரை மலர்கள்
மொட்டுக்கள் இருக்கின்றன. அதுல இந்த நண்டு போய் என்ன செய்தான், அதுல போய் உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த தாமரை மலர் மேல் உறங்கும் அளவன் வந்து உழவிட அல்லல் செந்நலம் கழனி. அது மட்டுமா, அப்படியெல்லாம் இயற்கை வளமோடு இருக்கான் திருமுல்லைவாயில். செந்நலம் கழனி, சென்னல் அங்கே அதிகமாக விளையுதான். சாமிக்கு ரொம்ப சிறப்புடையதுன்னா சென்னல் அரிசி. இந்த சென்னல் அரிசியை தான் யார் கொடுத்தா, அறிவாட்டாயினார் சென்னல் அரிசியும் செங்கீரை மாவடு இதெல்லாம் கொடுத்து சுவாமி வழிபாடு செய்தார். அப்படி தினசரி அந்த தொண்டை செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது. 4 நாள் பட்னியா இருந்தாரு. பட்னியா இருந்துக்கிட்டும் அந்த பணியை விடாம செய்து கொண்டிருந்தார். அப்புறம் ஒரு நாள் கொண்டு போகும்போது ரொம்ப தளர்ந்து அதை கீழே விட்டு விட்டார். விட்டதும் உடனே சாமிகிட்ட என்ன பண்ணாரு, சாமி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய ஊட்டியை அறுத்துக் கொள்வேன் என்று உடனே அரிவாள் எடுத்து வெட்ட போயிட்டார். உடனே சாமி விடேல் விடேல்னு ஒரு சவுண்டை மட்டும் கொடுத்தார். கீழே பூமியில இருந்து விடேல் விடேல்னு. உடனே சாமி அதை தடுத்தார். அறிவாட்டாயினாருடைய வரலாறுல தெரியும். அப்படி சாமி இந்த உயிர்களுக்கு என்ன எங்கேயும் போயிட்டு வரீங்களா, இப்ப அனுசரணை பண்ணிட்டு வரீங்களா? சரி சரி. செந்நலம் கழனி, சென்னல் அரிசி அங்க அதிகமாக விளையக்கூடிய இடம் திருமுல்லைவாயில். அது சாமிக்கு ரொம்ப சிவபூஜை அடியாருக்குலாம் சென்னல் அரிசி வச்சா ரொம்ப சிறப்பு. அடுத்த அதுதான் அடியும் வாங்கணும்னு வச்சிருக்கேன். சிவப்பரிசி சென்னல் அரிசி அதுலதான் சாமிக்கு சமைச்சா ரொம்ப சிறப்பு. சாதாரண பச்சரிசியை காட்டிலும் இந்த சென்னல் அரிசியை வச்சு சாமிக்கு சமைச்சா ரொம்ப சிறப்பு. எப்பயுமே பொது சிறப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொதுவை காட்டிலும் சிறப்புக்கு தான் அதிகம். இப்ப உயிர்களுக்கு பொது இயல்பு என்ன, சிறப்பு இயல்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். உயிர்களுக்கு பொது இயல்பு என்ன, சிறப்பு இயல்பு என்ன? பொது இயல்பு என்பது அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு இந்த உயிர்களுக்கு, இது வந்து பொது இயல்பு. சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா, இது சார்ந்ததின் வண்ணமாகவே இருக்கக்கூடியது இதுக்கு சிறப்பு இயல்பு. நல்லவனோட சேர்ந்தா நல்லவனோடயே பழகும், கெட்டவனோட சேர்ந்தா இப்ப நீங்க பாருங்களேன், கெட்டவனோட சேர்ந்தவனுடைய பண்பையும் பாருங்க, நல்லவனோட சேர்ந்த பண்பையும் பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். வடரைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, கடைக்கு பக்கத்துல இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆளோட சேர்ந்தா அவங்க பூரா அந்த குறுக்கு பூரா ஒன்னோட வரும் வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்பேன். என்ன சொல் இப்படி சொல்றீங்க, இல்லை எந்த நேரமும் இப்படியா அப்படின்பேன், எந்த நேரம் இதுதானா அப்படி. என்ன செய்ய நாங்கெல்லாம் அப்படி பழகிட்டோம் அப்படிம்பாரு. அப்படி ஆள்கிட்ட பழகுனா அப்படிதான் இருக்கணும். அடியோரோடு பழகுனா அந்த தன்மை. அதனால மாணிக்கவாச பெருமான் பாட்டுக்கு பாட்டு அடியோரோடு கொட்டிய அதிசயம் கொண்டார். அடியாரோட சேர்ந்தாதான் அந்த பண்பு வரும். நல்லவர்களை காட்டிலும் ஒரு பங்கு மேல அடியார்கள். நல்லவர்கள் கூட சில நேரம் மாறுவது உண்டு, ஆனா அடியார்கள் மாற மாட்டாங்க, எப்பயுமே ஒரே நிலையோட. சார் அவங்க இல்லையா, மாறி சார் இல்லையா, போயிருக்காங்களா சரி. அப்படி அடியார்கள் எப்பயுமே என்ன செய்ய மாட்டாங்க, மாறவே. செந்நலம் கழனி சூழ்திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பாள். சுவாமியை பாட வேண்டும் என்கின்ற திருப்புகள் விருப்பாள். பன்னலம் தமிழால் பாடுவேருக்கு அருளாய் பாசுவதா பரஞ்சுடரே. பெருமானே உன்னை நான் எப்படி பாட நினைக்கிறேன், பன்னலம் தமிழால பாட வேண்டும் என்று. அன்னைக்கு நீ தானே சாமி சொன்ன, நீ சொற்றமிழ் பாடுகன்னு நீ தானே சாமி சொன்ன அப்படின்னு இந்த இடத்துல சாமி சொல்றாரு. பன்னலம் தமிழால் பாடுவேற்கு அருளாய் பாசுவதா பரஞ்சுடரே. அன்னைக்கு நீ என்ன சொன்ன அடியன்ட்ட அப்படின்னு சொல்ற. சொற்றமிழ் பாடுக மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக தூமரை பாடும் வாயால் என்று நீதான சாமி சொன்ன அப்படின்னு. சொன்னதுக்கு அப்புறம் தானே பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. என்ன சாமி பாட, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னாரு சுந்தரம் சாமி. மண்டபத்திற்கு நுழையும் போது நீ என்ன சொல்லி அழைத்தாய் அப்படின்னாரு சிவபெருமான். அப்படி சுந்தரம் சாமி அப்படி பிளாஸ்பேக் மாதிரி அப்படி யோசிச்சு பார்த்தாரு. சாமி ஒண்ணு நான் திட்டல சாமி செஞ்சேன், அதை வச்சே பாடியா அப்படின்னாரு. என்ன திட்டினாரு, பித்தனோ மறையோன் அப்படி சொன்னார். அதை நினைச்சு பார்த்தாரா, பித்தனோ மறையோன்ல சொன்னோம் அப்படின்னு சாமிகிட்ட சொன்னாரு. உடனே சிவாமி அதை வச்சே பாடுப்பா அப்படின்னாரு. அப்ப பித்தா அப்படின்னு சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்க பாடின பதியம்தான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாமே என்று அற்புதமாக பாடினார். பித்தா அப்படின்னா என்ன அர்த்தம், பித்தன்னா பெரும்பாலும் அந்த உலகத்துல பைத்தியம் சொல்லுவாங்க.
சாமிக்கு என்ன ஒரு பித்து அப்படின்னா, இந்த உயிர்கள் எல்லாம் கடை தேற்ற வேண்டும் என்கின்ற பித்து. நமக்கு என்ன பித்து அப்படின்னா, இந்த உலகத்துல எப்படிலாம் உழவலாம். சில பேருக்கு மண்ணுல பித்து, சில பேருக்கு பொண்ணுல பித்து, சில பேருக்கு பெண்ணுல பித்து, இப்படி ஒவ்வொரு இதுலயும் மேல பித்து இருந்து கொண்டே இருக்கு. சாமிக்கு என்ன பித்து அப்படின்னா, இந்த உயிர்களை எல்லாம் எப்படியாவது கடை தேற்ற வேண்டும். சாமி வற்புறுத்துறாரு அந்த உயிரை, ஆவியை வற்புறுத்தி, பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கில் விளையாத ஒண்ணம்னு வற்புறுத்தினாலும் இது அசை கொடுக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட போறதுக்கு யோசிக்குது. வாங்க இன்னைக்கு திருப்பதியும் படிப்போம் அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீங்க வேணா பாடுங்களேன் அப்படின்ட்டு. பாடினா யாருக்கு லாபம்? உயிர்களுக்கு தான் லாபம். பதிங்க பாடினா யாருக்கு லாபம்? காவிரியில குளிக்கிறான்னு காவிரிக்கு என்னைக்காவது நட்டம் இருக்கா? கோயிலுக்கு போனா கோயிலுக்கு ஏதாவது நட்டம் இருக்கா? கோயில போய் தரிசனம் பண்ணாதான் நமக்கு தான் நட்டம். அதே போல திருக்கோயில்ல வழிபாடு பண்றது, அடியார்களோடு கூடி இருக்கிறது, திருமுறைகள் பாடுறது, இதெல்லாம் நம்ம போய் அட்டன் ஆயிடணும். அதை விட்டுறக்கூடாது, பயன்படுத்திக்கணும். ஏன்னா அடுத்து இந்த மாதிரி திருக்கூட்டம் நம்ம அமைதியான்னு சொல்ல முடியாது. திருக்கூட்டத்தை பயன்படுத்திக்கணும். இந்த ஒன்னோட சேர்ந்து பாட்டு படிக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருவாசகம் முற்றுவதல் என்னைக்கு? 3ஆம் தேதி. இந்த வரீங்களா சார்? கேட்டு வச்சிருங்க. 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். என்ன திருவாதூர்ல நீங்க வாய்ப்பு வந்தா கேட்டு வைங்க. அப்படி அடியார்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் நாம உழவார பணியா இருந்தாலும், திருமுறைகள் பாடுவதாக இருந்தாலும், தல யாத்திரை மேற்கொள்வதாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? அதில் போய் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மிக ஒரு காலம் இனி இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்ப கிடைக்கிற காலத்தை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு கிடைச்சிருக்கு, இந்த சொற்பொழி பேசுறதுக்கு, இன்னைக்கு கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உடனே அதை பயன்படுத்திக்கணும். நாளைக்கு அது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. இமைக்கும் பொழுதும் இராது இப்புறம்பை தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கும்போது சாமியுடைய புகழை கேட்டுக்கிறோம், திருமுறைகளை பாடிக்கிறோம், அடியாரோடு குடிக்கிறோம் அப்படின்னு அந்த தன்மையிலே நம்ம இருக்கோம். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வுன்னாரு மாணிக்கவாசகர். காலம் இருக்கும்போதே நல்ல சிவபெருமான் மேல நல்ல பற்று வச்சுக்கோங்க. அவரை விட்டாச்சுன்னா நமக்கு கெதி கிடையாது. அவன் தான் மேலான கெதி, அவர் ஒருத்தர் தான். அதனால காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வின். காலம் ரொம்ப இருக்கலாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு கிடைக்கிற காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு அந்த காலம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த கிடைக்கிற காலத்தை இறைவனை நன்றாக போற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வின் கருதறிய ஆழம் உண்டானோடு வானவரும் நான்முகன் நன்னெறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினர். போய் சென்றடைய பார்க்கணும். அப்படியா அப்படின்ட்டு சாமிகிட்ட இருந்த இடத்துல இருந்துகிட்டுலாம் போய் இது பண்ணக்கூடாது. போய் சென்று சென்று வணங்கு. சென்று சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம் வளர்த்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படிங்கிறாரு. சென்று சென்று அப்படி திருப்புகள் விருப்பால் பன்னலம் தவிரார். அதை கூட சொல்றாரு. இது அந்த இந்த பாட்டுல சொல்றாரு அப்பர் சுவாமிகள், குற்றாயினவாறு விளக்குகிறேன் சலம்பூ ஒடு தூபம் மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியே நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன் சலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேங்க. தமிழோடு பாடணும் சாமியை. சாமி கொடுத்த மிகப்பெரிய கொடை என்னன்னா நமக்கு திருமுறைகள். அதை மறந்துடக்கூடாது. சாமி நமக்கு கொடுத்தது எது? திருமுறைகள். இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. அதனாலதான் அதுக்காக வடமொழியை கொடுக்கலன்னு இல்லை, வடமொழியும் சாமி கொடுத்துருக்காரு. வடமொழியும் தென் தமிழும் இறைவனுக்குரிய மொழி. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த வடமொழியை ஒதுக்கிடுறாங்க. வடமொழியெல்லாம் ஒண்ணு கிடையாது, நாம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், தமிழ் மட்டும்தான் அப்படின்னு வடமொழியை ஒதுக்குறாங்க. அப்படி கிடையாது. வானவன்கான் வானவருக்கு மேல் ஆனவன்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ம் ஆனவன்கான் அப்பர் சாமி சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. வடமொழியும் சிவபெருமான் கொடுத்த மொழி என்பதை மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம அனுஷ்டானம்லாம் எதுல பண்றோம்? வடமொழியில தானே பண்றோம். ஓம் ஈசான முத்திய நம, ஓம் தத்புருஷ பக்தராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் பாவதேவ உத்தியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நம. இதவே அவங்க என்ன பண்றாங்க, தமிழ்ல தாங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஈசான மூர்த்திய நம தத்புருஷ பக்தராய நம எல்லாம் மாத்தி சொல்றாங்க. உச்சி முகத்தை உடையவரே போற்றி, ஈசான மூர்த்தியான உச்சி முகம்ல அப்படி தமிழ்ல எடுத்துக்கிறாங்க.
இது உங்களுக்கு வடமொழியில சுவாமி சொல்லியிருக்காருன்னா அந்த மொழியில தான் நாம் என்ன செய்யணும், இறைவனை வழிபாடு செய்யணும். பாடலுக்கு நீங்க திருமுறை எடுத்துக்கணும். பாடலுக்கு நாம் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்ன, திருமுறைகள். திருமுறைகள் பாடி உய்யணும். வடமொழியில மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும். அதனால சொல்றாரு வண்ணம் பதம் மந்திரம். முதல் எடுத்தது மந்திரங்கள். மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், பூவனம், கலை. 6 அத்துவாக்களை கடக்கணும். அதுதான் வழி. இந்த 6 அத்துவாக்களை கடந்ததான் நம்ம இறைவனை போய் அடைய முடியும். அது அத்துவாக்கள்னு பேரு. மந்திரம், பதம், வண்ணம். இது உங்களுக்கு மந்திரம் என்ன மந்திரம்? 81 பதம் மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா? ஓம் யோம் வியாபினி வியோம் ரூபாய சர்வ வியாபினி சிவாய அனந்தாய அநாதாய நாச்சிதாய துருவாய சாக்வதாய யோகபீட சம்ஸ்கிதாய நித்திய யோகினே தியானகராய ஓம் நமச்சிவாய சர்வப்பிரபு சிவாய ஈசானமூர்த்திய தத்புருஷ பக்தராய அகோரிதாய வாமதேவ குக்கியாய சத்யோஜாத மூர்த்தையே ஓம் நமோ நம குக்கியாய குக்கியாய கோப்திரே அனிதனாய சர்வ யோகாதிகிருதாய சர்வ வித்யாதிபாய ஜோதி ரூபாய பரமேஸ்வரவராய அசேதனாசீன வியோகின் வியோகின் யாவின் யாவின் அறிவின் அறிவின் பிரதம பிரதம தேஜ தேஜ ஜோதி ஜோதி அரூப அனக்னி அபஸ்ம அநாதே நானா நானா தூது தூது ஓம் பூ ஓம் புவ ஓம் சுவ அனிதன நிதன நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன் மகேஸ்வர மகாதேவ மகாதேஜ யோகாதிபதியே முஞ்ச முஞ்ச சர்வ சர்வ பவ பவ பவோத்பவ சர்வபூத சூகப்பிரத சர்வ சாணித்யகர பிரகம விஷ்ணு ருத்ரபர அனச்சித அனச்சித அசம்சித அசம்சித பூவசித பூவசித சாதி ஜாதி துரு துரு பதங்க பதங்க பிங்க பிங்க ஞான ஞான சப்த சப்த சூத்ம சூத்ம சிவ சர்வ சர்வத ஓம் நமோ நம ஓம் சிவாய நமோ நம ஓம் அப்படின்னு முடியும். 81 பதம் மந்திரம். ஓம்ல ஆரம்பிச்சு ஓம்லே இதெல்லாம் கடக்கணும். இதை 5 கலைகளாக விரிப்பாங்க. ஓம் நிவர்த்தி கலாய, ஓம் பிரதிஷ்ட கலாய, ஓம் வித்யா கலாய, ஓம் சாந்தி கலாய, ஓம் சாந்தி அதீத கலாய. அப்படி 5 கலைகளாக பிரிஞ்சு இந்த 5 கலைகளுக்குள்ளதான் இந்த 81 மந்திரமும் இருக்கு. இதெல்லாம் நம்ம கடக்கணும். மந்திரங்கள் எல்லாம் கடக்கணும். அந்த வியாபகத்தன்மை நமக்கு வரணும் அப்படின்னா, இறைவனுடைய முற்றுமையாக தன்மை நமக்கு வர வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை கடக்கணும். அப்புறம் பதத்தை கடக்கணும். அப்புறம் வண்ணத்தை கடக்கணும். அப்புறம் தத்துவத்தை கடக்கணும். தத்துவத்தை கடக்கும்போது கண்ணப்பன என்ன இருக்காரு பார்த்தீங்களா? கீழே நானும் காடனும் இருந்தாங்க. 2 பேரு நல்லவன் கெட்டவன். இதுல கெட்டவன் கீழே இருந்துட்டான் காடன். நானன் மட்டும் கூட வந்தான். யாரு கூட? கண்ணப்பன கூட வந்தான். மேல மலை மேல. அவர் என்ன சொன்னாரு? மேலே குடிமித்தேவர் இருக்கின்றார், போய் கும்பிடலாம் அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான். மேலே குடிமித்தேவர் உள்ளார், போய் கும்பிடலாம் அப்படின்னு சொன்னதுமே வா புறப்படலாம் அப்படின்னு சொல்லி கண்ணப்பன நேர. அப்போ வரைக்கும் அவர் தின்னனார் தான். கண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன பேரு? கண்ணப்பன. அது வரைக்கும் அவர் பேர் தின்னனார் தான் பேரு. சின்ன பிள்ளைல தின்னுன்னு இருப்பாராம். அதெல்லாம் அவருக்கு தின்னனார்னு பேர் வச்சாங்க. அப்படி அவரு மலையை ஏறும்போது, ஆனா எனக்கு அவர் ஏற ஏற தத்துவத்தை கடந்துட்டே போறாராம். 36 தத்துவத்தையும் கடந்து சாமியை போய் அடைகிறாராம். அப்படி சொல்ற சேக்கிலாசான். அவர் பாடியோடைய வெயிட் அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருந்ததான். எல்லாம் மலை ஏறினா வெயிட் கூடும். நீங்க சதுரகிரி மலைக்கு நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க. அடுத்த மாசம் போலான் இருக்கு. யார் யார் வரணும் வாங்க. சதுரகிரி ஏறிட்டு வந்தாச்சுனால நீங்க கேதார்நாத் நடந்து போயிடலாம். யாரும் வரீங்களா? ஒருத்தர் கூட கை தூக்குற மாதிரி இல்ல. அதாவது இப்படியான்னு தெரியல. வர்றவங்க துணிஞ்சு வரலாம். ஏறி ட்ரைனிங் எடுக்கணும். கொஞ்சம் மெதுவா போகணும், அவ்வளவுதான். வேற என்ன? சில பேர் 2.5 மணி நேரத்துல ஏறுவாங்க, சில பேர் 4.5 மணி நேரத்துல ஏறுவாங்க, சில பேர் அரை நாள் முழுக்க ஏறுவாங்க, சில பேர் 1 நாள் முழுக்க ஏறுவாங்க. அப்படிலாம் இருக்கு. 1 நாள் முழுக்க ஏறினா அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில அதெல்லாம் வந்துடுறேன். நம்ம சென்னிமலைக்கு வந்துட்டாங்கல்ல. சென்னிமலையில யாருமே எதிர்பார்க்கல. 1400 படி ஏறி எல்லாம் வந்துட்டாங்க. உண்மையிலே ஆச்சரியமா போச்சு. அது சாமி திருவள்ளுவர் தான் முடியும். மலை வழியாக இந்த மலையினாலே யாருக்கு கை இது அதாவது படி இருந்தது. இது படி கொஞ்சம் இருக்கும், படி இல்லாம இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் கலந்து இருக்கும் சதுரகிரியில. சரி, அப்படி சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். தமிழோடு இசை பாடணும்.
கோலை மிடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கு இணங்க சாமி எனக்கு குரல் ஒரு மாதிரி இருக்கு, பரவாயில்லப்பா, எனக்கு கோலை மிடராக கவி எனக்கு சரியா பாட வராது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எப்படியாவது இசைஞ்சு பாடு அப்படின்னு தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. இசைஞ்சு பாடினாலே சும்மா வாசித்து விடாம அந்த பாடலையே இசைந்து பாடணும்னா, இப்ப தோடு விடையேறி இப்படி இப்படி படிக்கக்கூடாது, எப்படி பாடணும், ஓரளவுக்கு இசைந்து பாடணும். தோடுடைய செவியன் விடையேறிவோர் மதி சூடி, எனக்கு அதுவும் வரலங்க, எனக்கு அந்த மாதிரி பாட வரல. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, ஒரு இசைஞ்சி ஒரு ராகத்தை இசைஞ்சு போட்டு ஒரு ஏதாவது ஒரு பதியத்துக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இசைஞ்சு பாடினாலே சிவபெருமான் மகிழ்ந்து கேட்பாராம். இப்ப இன்னொரு பாட்டு, குற்றாயினவாறு விளக்க கடீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு கொஞ்சம் இசைஞ்சு பாடினீங்கன்னா அதை வந்து ஒரு இசையாவே ஆக்கிடணும். நீங்க வாஸ்து விடுறதை காட்டணும், ஒரு இசைஞ்சு பாடுனீங்கன்னா அது இறைவனுக்கு ரொம்ப போய் சென்று மகிழ் வரான் சிவபெருமான் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. கோலை மிடராக எப்படி இருந்தாலும் சாமி ஏத்துக்கு வரான். நீங்க தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சரியா பாட வராதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எப்படியாவது பாடிருங்க சாமியை போட்டு. கோலை மிடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் சரி, ஏழை அடியார்கள் அப்படி நிறைய சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். அதை பதியத்தை பத்தி சொல்லும்போது நிறைய சொல்றாரு. அடியார்கள்லாம் எப்படியாவது இறைவனை போற்றி வழிபாடு செய்யுங்கள், இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ. இப்ப மற்ற பிறவியை பிறந்தோம், பாம்பா பிறந்தோம், பன்றியா பிறந்தோம், ஆடா பிறந்தோம், இறைவனை போற்றி பாட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி பிறவி நமக்கு கொடுத்துருக்காரு மனித பிறவியை, அப்ப எப்படி போற்றி நம்ம வழிபாடு செய்யணும் யோசிச்சு பாருங்க. வழிபாடு செய்யணும் வேண்டாமா? போற்றி 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 சாமியை வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். வாழ்த்த வாய் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர்தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமேனாரு. இறக்கும் வரைக்கும் இறைவனை வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். வாழ்த்த வாயும் வாழ்த்துறதுக்கு தான் அந்த வாயு வச்சிருக்காரு. நினைக்க மட நெஞ்சும் யார் நினைக்கிறதுக்கு? சொந்த பந்தங்கள் நினைக்கிறதுக்கா? இல்ல, யார் நினைக்கிறதுக்கு? இறைவன் நினைக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா விடிய விடிய உறங்க மாட்டாங்க. ஒரு அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா சிவா எனக்கு நைட்டு உறவுகமே வரமாட்டேங்கி சிவா அப்படின்னாங்க. என்ன காரணங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த பிள்ளைகளை நினைச்சு 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 எனக்கு அதே பீலிங்காவே இருக்கு சிவா, உறக்கமே வரமாட்டேங்கி, நிம்மதியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு நிம்மதி வேணும்னா செவனேன்னு கிடங்க அப்படின்னு. நிம்மதி யார்கிட்ட இருக்கு? எதுக்கு தெரியுமா அப்படி வச்சாங்க? சிவம் அப்படின்னா சும்மா இருக்கல்னு அர்த்தம், சக்தினா செயல்பாடு. இப்ப கம்முன்னு இருக்கிறது யாரு? சிவன். அதனால சிவனேன்னு கிடக்கிறாங்க. பேசாம சிவனேன்னு கிடக்க வேண்டியது. யார் அங்க போய் விளையாட்டு கை காலெல்லாம் ஒடிச்சு வந்து இப்படி உட்கார சொன்னா அப்படின்னு பாத்துருக்கீங்களா? இன்னொன்னா நிம்மதியை தருவது சிவபெருமான். நல்லா தெரியும். ஒரு உயிருக்கு நிம்மதி யார் கிடைக்குது? யார்கிட்ட கிடைக்கும்? சிவபெருமான் தானே. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்றாரு. மனக்கவலையை யார் போக்க முடியும்னா சிவபெருமான் தான் போக்க முடியும், வேற எந்த தெய்வத்தாலையும் முடியாதுன்றாரு. ஏன்னா எல்லா தெய்வத்துடைய வருத்தமும் யாருக்கு தான் இருக்கு? எல்லா தெய்வமும் செய்த வினை பயன் முழுவதும் சிவபெருமான் தான் இருக்கு. அதாவது வேற யார்ட்டையும் போனா மனக்கவலை தீராது. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால், அப்படி யாருக்குமே ஒப்பிட முடியாத யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவார் என்று சொல்வதற்கு என்னங்க, சிவபெருமானை தவிர வேற யாரும் மனக்கவலையை நீக்க முடியாது அப்படி சொல்ற. அப்படி பன்னலம் தவிரால் பாடுவேருக்கு அருளாய் பாசுவதா பரஞ்சுடரே அப்படின்னு அந்த பாட்டு. அடுத்த பாட்டு சொல்றாரு, சந்தன வேரும். அந்த வடது முறையில சந்தன வேறு தூரோட அங்க என்னன்னா அங்க ஆறு ஓடுது பக்கத்துல. அது எப்படின்னா சந்தன வேரோட களைச்சிக்கிட்டு அந்த ஆறு அதை புடிங்கிட்டு வருமா. எதை? அந்த சந்தன வேரோட இது. அந்த அளவுக்கு தண்ணி அங்க நிறைய இருக்குமா. இப்ப அங்க தண்ணியவே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. சந்தன வேரும் காரைகள் குரடும், அதாவது கரிய அகில் கட்டையெல்லாம் அங்க நிறைய இருக்குமா. அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு தன்மையில் பீலியும் மயிலுடைய ரேகையும் கரியின் தந்தமும், கரினா யானை, யானையுடைய தந்தத்தையும் தரள குவைனா முத்து குவியல்கள் நிறைய இருக்குமா அங்க. அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருதான் அந்த ஆத்துல. தரள குவைகளும் பவள
கொடிகளும் அங்க பவளம் போன்ற கொடிகள் எல்லாம் எல்லாத்தையும் அந்த தண்ணீர்ல என்ன செய்தான் அடைத்து கொண்டு வந்து உந்திரி பாலி வடகரை முல்லை வாயிலாய் மாசிலா மணியே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு பாலி வடகரை பாலி ஆற்றங்கரையில அதை அடித்து கொண்டு எங்க வருது, வடதிரு முல்லை வாயிலாக தான் அந்த பாலி ஆற்றங்கரை போகுது. சந்தன வேறும் காரையில் குரடும் தன்மையில் கிளியும் தரள கோயிலும் பவள கொடிகளும் சுமந்து கொண்டு அதை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு அந்த பாலி ஆற்றங்கரை எது உள்ளவர் தான், வடதிரு முல்லை வாயிலா வரி வருதான். அப்படி இந்த வடதிரு முல்லையுடைய சிறப்பை யார் சொல்றா, சுந்தரம் சுவாமி இந்த பாட்டுல சொல்றார். அப்போ ஏற்பட்ட வடதிரு முல்லை வாயில். அங்கே சாமி எப்படிப்பட்டவர், மாசில்லா மணியே, மாசில்லாத மணி, மாசில்லா மனிதர்கள் மேனிமேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் பேசினால் எத்திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமை பிறங்கினார் என்று சேக்கிலா சாமியோட சொல்றாரு. என்னது மாசில்லாத மணி யாரு, சிவபெருமான். அங்க சாமிக்கு பேரு மாசில்லா மணி. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அங்க டாக்டர் சார் இருக்காங்க, டாக்டர் ராமதாஸ் இருக்காங்க. அவங்க சாமி மேல கொண்ட பற்று வந்து நமக்கு வராதான்னு ஏக்கம் அடைகிற அளவுக்கு அவங்களுடைய அன்பு இருக்கும். எந்த நேரம் மாசிலாமணி மாசிலாமணி மாசிலாமணி. ஆமா, மாசிலாமணினாலே எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க, ரைட்டு இது அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய டாக்டர் சோன். எல்லாரும் எல்லா அடியாருக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதுமே அந்த அடியாரை பத்தி தெரியாம இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்குமே அந்த அடியாரை பத்தி தெரியும். பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா ஒரு அடியாரும் வந்திருந்தாங்க. உண்மையிலே பெரிய சிறப்பு. அந்த அளவுக்கு சாமிகிட்ட அப்படி பேசுவாங்க. மசலாமணி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கேட்போமா, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. உழவரை பண்ணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்னு வெளியில தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. ரொம்ப பண்பா இருப்பாங்க. ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா, நான் அடி அவங்க கூட போய்கிட்டது, ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே வந்தாரு. அது வரைக்கும் அவங்களுக்கு நான் ஒன்றும் அவங்கள சாதாரண நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கிலீஷ்ல பேசினாங்க பாருங்க, பிச்சு வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மாசலாமுடைய புகழ அவங்கள்ட்ட சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஏற்கனவே டாக்டர் படிச்சிருக்காங்க. அப்படின்னு அப்போதான் அவங்கள உணர்ந்தேன். எவ்வளவு தன்னடக்கம், எவ்வளவு தெரிஞ்சாலும் அமைதியா அந்த பண்பு. சிலர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ்லயே பேசுறது, அந்த பெருமை தெரியறதுக்காகவே பேசுவாங்க சில பேர். ஆனா அவங்கள்ட்ட துளியளவு கூட அந்த அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பண்பு விடாங்க. அதே போலதான் நாமளும் இருக்கணும். நம்ம அடியாருன்னு வெளியில தெரியக்கூடாது. நமக்கு சிவபெருமானுக்கு மட்டும்தான் தொடர்பு. புரியுதா உங்களுக்கு? நம்ம தொடர்பு யார்கிட்ட இருக்கணும், சாமிக்கும் நமக்கு மட்டும்தான். யார் யார் எந்த அளவுக்கு அன்போடு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால யாரையும் நம்ம சாதாரணமா எடை போட்டவும் கூடாது. சிலர் நினைப்போம், கோயிலுக்கே வர்றதில்ல, இவருக்கு சிவபெருமான் அருள் கொடுத்துருவாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தா அவங்க பயங்கரமா வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அகத்துல. சாமி அவங்களுக்கு போய் காட்சி கொடுப்பாரு. யாரு உள்ளன்போடு நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தேடி வந்துடுவாராம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கு யாரு எத்தனை மார்க்குன்னு சொல்லி யார் கையில இருக்கு, சிவபெருமான் கையில தான் இருக்கு நம்ம மார்க்கெல்லாம். சரி, அப்படி சொல்றாரு. வந்திலி பாலி வடகரை முல்லை வாயிலாய் மாசிலா மணியே, எங்க பெருமானே மாசிலா மணியே, பந்தனை கெடுத்து என் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுரை. பந்தனைனா என்னுடைய பாவத்தை கெடுத்து என்னுடைய படுதுயரை கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று நிறைவேற்று. பாவத்தை யார் போக்க முடியும்? அப்படி பாவம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும், இறைவனை அதிகமாக நினைக்கணும். நினைச்சாதான் நம்மளுடைய பாவம் போகும். பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி சொல்றாரா சொல்லலையா? யார் சொல்றா? அப்போ சமயம் சொல்றாரு, பாவிப்பார் பாவம். இப்ப இந்த அனுஷ்டானம் பண்றோம்ல, அனுஷ்டானம் பண்ணும்போதுலாம் அந்த இடத்துல பாவனை பண்ணணும். எந்தெந்த இடத்துல யார் இருக்கா, ஈசான மூர்த்தி என்னமா, தத்புருஷ என்னம்னா இந்த இடத்துல முருகப்பெருமான் இருப்பாரு. மார்புல ஒவ்வொரு தெய்வத்தையும் அந்த இடத்துல நினைச்சு நம்ம என்ன செய்யணும், திருநீர் பூசணும். எந்தெந்த இடத்துல எதை நினைக்க சொல்லியிருக்கோ, சாமி அம்பாள் திருவடியில இருந்து அந்த அமிர்தம் நம்ம தலையில விழுகிற மாதிரி பாவனை பண்ணணும். இப்படிலாம் நினைது ஒவ்வொன்றையும் பாவித்து பாவித்து தான் அனுஷ்டானம் பண்ணணும், சிவபூஜை பண்ணணும். சிவபெருமான் உண்மையிலே இருக்காருன்னு நினைப்பு இருக்கணும். சிவபூஜை பண்றவங்களுக்கு மூர்த்திமான் உள்ளே இருக்கின்றார் என்ற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா அன்பு வரும். புரியுது உங்களுக்கு? ஏதோ எடுத்து வச்சோம் அவசரத்தரம் கடமைக்கு பூஜையை பண்ணோம் போனோம், எதோ செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் இல்லாம, சாமி கிட்ட பேசுற நேரம் சிவபூஜை நேரம், சாமி இங்க உள்ள இருக்காருன்னு பாவிக்கணும். சாமி இப்படி எல்லாம் பேசுறாருன்னு நினைக்கணும். உள்ள வந்ததுமே சிறுபிள்ளாய் யாம் வந்தோம் அப்படின்னு சாமி சொல்லுவார். சிவலிங்கத்தில் வந்ததுமே சிறுபிள்ளாய் யாம் வந்தோம். அதே சாமி சிவலிங்க மூத்தத்தில் சந்தோஷமாக இருந்து சாணித்தியமாக இருந்து ரட்சிக்க வேண்டும்னு சிவபெருமான்ட்ட கேட்கும்.
உடனே பெருமானே அடியின் பூஜையை ஆரம்பிக்கட்டுமான்னு கேட்கணும். உடனே சாமி அப்படியே ஆகட்டும்னு சொல்ற மாதிரியாகவும் நாம பூஜையை பண்ற மாதிரியாகவும் ஒவ்வொரு நேரத்திலையும் சாமிகிட்ட அனுமதி கேட்டு கேட்டு பெருமானே அர்ச்சனை புரிகின்றேன், பெருமானே திருமுறை பாடுகின்றேன் அப்படின்னு சாமிகிட்ட விண்ணப்பம் செய்து 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 பூஜை பண்ணணும். அப்படின்னா தான் சிறப்பா இருக்கும். கடைசி ஒரு சொட்டு கண்ணீராவது வரும், இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? வேறுபட்ட சாமி தேவர்களெல்லாம் தேடி அலறிட்டு தேடி நிக்கிறாங்க, சாமி எங்க எங்க எங்கன்னு தேடுறாங்க. நம்ம கையில சாமி எளிமையா இருக்காது. அப்ப அவரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் யோசிச்சு பாருங்க. அப்படி நாம பயன்படுத்த வேண்டும். யாருக்கும் கணக்கு மூவரும் 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான் இப்ப நம்ம கையில இருக்காரு. அப்ப எப்படி பயன்படுத்தணும்? அப்படி பயன்படுத்த அப்படி பாசுபதா பரஞ்சுடரே பந்தனை எடுத்து என் படுத்துயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே மேலான ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானே, என்னுடைய பாவத்தை கெடுத்து என்னுடைய படுதுயரை களைப்பாயா. என்ன படுதுயரு? அவருக்கு இப்ப 2 கண்ணு. நம்ம உயிர்களுக்கெல்லாம் என்னது? படுதுயர் பிறவி என்கின்ற பிணி. இதை நீக்க வேண்டும் என்று சாமி கேட்கின்றார். மற்ற நான் அப்படியா பாடுறாங்களா? யார் பாடுறாங்க? திருப்புகளா? சிறப்பு சிறப்பு. அந்த இதுல இந்த தனத்தன அந்த இதை வந்து எடுத்துவாங்க. சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க, திருப்புகள் பாடிட்டே சிறப்பு. அதீங்களா? அந்த பண்பு வரணும். எது படிச்சாலும் நம்ம எல்லாம் சாமி திருவள்ளுன்னு நினைக்கிறோம். அதுதான் உயர்ந்த பண்பு. அதான் அடியார்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு. எதுனா இருந்தாலும் சாமியுடைய புகழா இருந்தாலும் இப்ப நம்ம ஒருத்தங்க ஈடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருடையது? நம்முடைய ஆணவத்தினால் வந்ததுன்னா ஒரு புகழ் இருந்ததுன்னா அது சாமிக்குரியது அப்படின்னு நினைக்கும். அவ்வளவுதான். சரிதானா? சரி. மற்ற நான் பெற்றதார் பெறவல்லார் வல்லலே கள்ளமே பேசி குற்றமே செய்யணும் குணமெல கொள்ளும் கொள்கையினால் மிகைப்பட செய்தேன் அப்படியாரு. இது சரியான பாட்டு. மற்ற நான் பெற்றதார் பெறவல்லார், எப்பயுமே மாறாம வழங்கக்கூடிய வள்ளல். எதையுமே நமக்கு இந்த உயிர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கரெக்டா கொடுக்கக்கூடிய வள்ளல் யாருன்னா சிவபெருமான் அப்படிதான். மற்ற நான் பெற்றதார் பெறவல்லார், யாருமே கிடைக்காதத சுந்தரம் சாமிகளுக்கு கொடுத்துருக்காரு. யார் பெறவல்லார்? இப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, பெருமானே யாரு கிடைக்கும் பெருமானே இந்த புண்ணியம் இந்த பாக்கியம், அடியனுக்கு சிவபூஜை செஞ்சு கொடுத்துருக்கிய, அடியனை பூசிக்க வச்சிருக்கேன், அடியனுக்கு அனுஷ்டானத்தை கொடுத்துருக்கேன், திடீர்னு குருவா வந்து ஆட்கொண்டிருக்கேன், இப்படியெல்லாம் நம்ம சாமிகிட்ட விண்ணப்பிக்க. சாமி யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஒவ்வொன்று கிடைச்சதெல்லாம் கொண்டு அது சாமி நம்ம கொடுத்த மிகப்பெரிய பரிசுன்னு நினைச்சு அதை நம்ம வழிபாடு செய்யணும். மிகப்பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். அப்படிதான் மற்ற நான் பெற்றதார் பெறவல்லார். யார் பெறவல்லார்? வல்லலே கள்ளமே பேசி, நான் இப்படி யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. மாணிக்கவாச பெருமான் பாட்டு தான் இந்த இடத்துல உதாரணம். பெருமானே நான் வந்து கள்ளவே பேசி குற்றமே செய்யணும், நான் பொய் சொல்லி என்ன பண்றேன்? குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையினால் மிகை பல செய்யும். நான் எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் சாமி அதை எடுத்துக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறாரு? குணமாக எடுத்து குணமாக தான் எடுத்துக்கிறாரு. அவர் குணமா எடுக்கலைன்னா நம்ம எல்லாம் என்ன ஆகும்? வினைக்கு எனக்கு ரொம்ப போயிடும். எண்ணில்லாத பிறவி வந்துகிட்டே இருக்கும். சாமி எவ்வளவோ கருணை செஞ்சு 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 நம்மளை பிறவியை குறைக்கிறதுக்கு தான் அவரும் முயற்சிக்கிறாரு. நாம வினைப்பயனை ஏத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 100 வினையை கொடுத்து அனுபவிச்சிட்டோம்னா இங்க லட்சக்கணக்கான வினையை ஏத்தி கொண்டு போய் அவருக்கு முன்னாடி போய் நின்னோம்னா பாருங்க, அப்ப நம்ம அதை அனுபவிச்சுதானே ஆகணும். பிராப்தவனையை அனுபவிக்கும் போதே ஆகாமி வினையை நிறைய ஏற்றிடும். ஆனா அனுஷ்டானம் பண்ணவங்களுக்கு அந்த நிலை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு அன்றாடம் சாமி கிட்ட உங்களுடைய நல்வினை தீவினையும் 11 மந்திரத்தை சொல்லி இந்த விரல் வழியாக விட்டுறணும். விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வினை ஏறாது? ஆகாமி வினை ஏறாது. ஆத்ம தவம் ஜபம் தியானம் கண்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பையாமன்னு சொல்லி அந்த 11 மந்திரத்தை சொல்லி ஓம் ஈசான மூர்த்திய சுவாகா, ஓம் தத்புருஷ வக்ராய சுவாகா, ஓம் அகோர இருதாய சுவாகா, ஓம் வாமதேவ உக்கியாய சுவாகா, ஓம் சத்யோஜாத மூர்த்திய சுவாகா, ஓம் இருதாய சுவாகா, ஓம் சிரசாய சுவாகா, ஓம் சிகாய சுவாகா, ஓம் கவசாய சுவாகா, ஓம் நேத்திரபிய சுவாகா, ஓம் அஸ்தாய சுவாகா
ஒரு 11 மந்திரத்தை சொல்லி சுவாகான்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், ஆத்ம தவம் ஜபம் தியானம் கண்ம பலன்கள் முழுதும் சமர்ப்பயாமன்னு சொல்லி உங்களுடைய வினைப்பயனு நீங்க தியானம் தவம் புண்ணியம் சிவபூஜை என்னென்ன செஞ்சீங்களோ அத்தனையும் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவீங்க. இல்ல சாமி புண்ணியத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன், பாவம் அத்தனை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க? எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. பாவத்தை பூரா நீ எப்படியாவது எனக்கு அதுல இருந்து நீக்கி விட்டுரு, இந்த புண்ணியம் என்னென்ன இருக்கோ அதை பூரா எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறவங்கதான். அதையும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கோயில வழிபாடு செஞ்சுட்டு வரேன், சாமி மட்டும் ஒருத்தர் வெளியே வந்தாரு. வெளியே வந்ததும் விநாயகரை அழிவு கும்பிட்டு, என்ன சார் கோயிலுக்கு போயிட்டு வந்து விநாயகரை கும்பிட்றீங்க, அவர் மொத்த புண்ணியத்தையும் வாங்கிடுவாரு அப்படின்னாங்க. மொத்த புண்ணியத்தையும் யார் வாங்கிடுவாரா? அப்படின்னு வினை அவர் தான் வாங்கணும். நீங்க வச்சுக்கிட்டே இருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு புண்ணியம் உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு அவர்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? புண்ணியம் நமக்கு சுவா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விவரமா உட்காந்து விவரத்தை எடுத்து சொன்னு, அப்படியா சுவா, இனிமே எல்லாமே சாமிக்கிட்டே ஒப்படைச்சிடறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னாரு. எல்லாத்தையும் சாமிகிட்ட கொடுத்துரும், நன்றி நன்மை தீமை முழுதும் நீனாரு. ஏன் நம்ம கூட இருந்து யார் செய்யறா, அது யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகினார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பாட்டை சொல்றாருல, தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. இப்ப தீயது செஞ்சாலும் சாமி என்ன செய்யறாரு, உடனாகி இருக்காருன்னு தான் சொன்னாரே ஒழிய ஒன்றாய் இருக்கான்னு சொல்லல. ஒன்றா இருக்காரா, ஒன்றா செய்யறாரா? இல்ல, நம்ம கூட வந்து உடனா இருக்காரு. நம்ம நல்லது செஞ்சாலும் கூட கெட்டது செஞ்சாலும் உடனா இருந்து எல்லாத்தையும் காட்டுறாரு சாமி. காணும் உபகாரமும் காட்டும் உபகாரமும் செய்யறாரு. இல்லைன்னா இந்த உயிரால அறிய முடியாதுங்கிறதுனால காட்டுறாரு. ஆனா இந்த உயிர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலத்தின் காரணமாக தீவினை செய்கின்றது. நல்லதா இருந்தாலும் தீவினையா இருந்தாலும் யார் செய்யறா, இந்த உயிரினுடைய ஆணவம் செய்யுது. அதுக்கு தகுந்த மாதிரி சாமி என்ன பண்றாரு, ட்ரீட்மெண்ட்டா கொடுக்க. இப்ப டாக்டர் யாரு, பேஷண்ட் யாரு, நம்ம. இந்த உலகமே மருத்துவமனை, நாமெல்லாம் பேஷண்டா இங்க வந்து சேர்ந்திருக்கோம். சாமி என்ன பண்ணணும், நமக்கு ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஊசியையும் மருந்தையும் சேர்த்தணும். ஒருத்தர் காய்ச்சலுங்காரு, ஒருத்தர் தலைவலிங்காரு, ஒருத்தர் கிட்னி போயிடுச்சுங்கிறாரு, ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சாமி எப்படி மருத்துவர் செய்வாரோ அதே போல சிவபெருமான் ஒவ்வொரு உயிருக்குரிய ஆணவத்துக்கு தகுந்தவாறு சாமி ட்ரீட்மெண்ட் கொடுக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு, அதுக்கு தகுந்த மாதிரி உலகம், எல்லாத்தையும் கொடுத்து சாமி என்ன செய்யறாரு, தனு கரண போகன போகங்களை கொடுத்து நம்மளை ஆட்கொள்ளுங்க. அதுல இருந்து நீங்கி தன்னுடைய திருவடி பேரின்பத்தை கடைசியா தர்றாரு. அது வரைக்கும் இதுல உழந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்துல உழண்டு இதெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறைவனையே இந்த உயிரானது நாடும். இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகு மல வெறுப்பும் எல்லாம் தன்தாழ்வை சொக்கநாதாங்கிற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. போதும், இந்த உலகம் அனுபவிச்சது போதும், அந்த நிலைக்கு தானே வந்திருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய உயிர் விடமாட்டேங்கி இன்னும் அனுபவிக்கணும் தான் விருப்பப்படுது. இப்ப ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் மாதிரி 2 வீலையும் தனியிலே இருக்கே மாணிக்கவாச வருவான் சொல்வதற்கிறங்க, இங்கேயும் அனுபவிக்கணுச்சுவா, இங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்தா கொடுங்க, இந்த இங்க கொஞ்சம் இருக்கணும் சார், இங்க கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இவரை விட்டாச்சுன்னா நம்மள ஏதாவது கண்ணை கெடுத்துட்டாருன்னா சிலர் பார்த்தீங்கன்னா சாமி உடனே கண்ணை கெடுத்துட்டு வராமே அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அதுக்காக கோயிலுக்கு வராங்க, சாமி கண்ணை கெடுப்பாரா. ஆனா சின்ன பிள்ளைங்க கூட அப்படிதான் சொல்லி பயமுறுத்தி வச்சிருப்பாங்க, கோயிலுக்கு போகலன்னு வச்சுக்கோ சாமி உன்னை கண்ணை கெடுத்துன்னு பாத்துக்கோ, இப்படிதான் அடியெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அப்படி சொன்னாதான் பிள்ளைங்க வந்து கோயிலுக்கு போவோம். சின்ன பிள்ளையில இருந்து அப்படி பழக்கணும். இல்லைன்னா கோயில் பக்கம் திசை பக்கம் வச்சு படுக்காது. புரியுது அவங்களுக்கு, அப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை. சிறு பிள்ளைல இருந்தே கோயில் போக பழகிட்டா தான் அது வரும். வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 5ல் வளையாது 50ல் வளையவே வளையாது. நீ என்ன சொன்னாலும் கோயிலுக்கு போகவே போக, கோயில் போச்சுனாலும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு அப்படியே பாட்டு நிறைய கொஞ்சம் வேகமா முடிச்சிடும். வல்லலே கள்ளமே பேசி குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையினால் மிகை பல செய்தேன் பெருமானே, நீ குற்றமெல்லாம் மன்னிச்சிருக்காமே, குற்றத்தெல்லாம் குணம்னு எடுத்துக்கிறியாமே, அதனால நான் நிறைய குற்றம் செஞ்சுட்டேனே சாமி அப்படிங்கிறார். மிகை பல செய்தேன், மிகை பல செய்தேன் செற்று மீதோடு திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலாய் அடியன் பட்டிலே நுட்ட படுதுயர்களாய் பாசுபதா பரஞ்சுடரே. என்ன சொல்றாரு அப்படின்னா, திரிபுரம் எரித்த
வரலாறு அந்த இடத்துல சொல்றாரு. சாமி திரிபுரம் அடிச்சார் பார்த்தீங்களா? அந்த திரிபுரத்து அசுரர்களை, அந்த 3 கோட்டையில 3 அசுரர்கள் இருந்தாங்க. அந்த திரிபுரத்தை சாமி வந்து சிரித்தே எரித்தார். அவர் ஆயுதம்லாம் எடுத்துட்டு போல. இருந்தாலும் போர்னு வந்து ஆயுதம் எடுத்துட்டு போனோம், வில்லு எடுத்துட்டு போனாரு. ஒரு அம்பு ஈரம்பு கண்டிலும் ஓரம்பு தங்கையில் ஓரம்பு முப்புறம் முந்தி வரனாரா அந்த பாட்டில் சொல்றாருல. ரெண்டு எடுத்துட்டு போனாராம், ஒன்னு எடுத்தாராம், அதை கூட பயன்படுத்தலையா, அதே மிகைன்னு சொல்லிட்டு திரும்பி கொண்டு வச்சாராம் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாச பெருமான் அந்த பாட்டுல. அந்த உந்தி போற பாட்டுல சொல்றாரு. ஏன்னா சாமிக்கு ஆயுதம்லாம் தேவையில்லை. ஏன்னா போர்னு வந்தா என்ன வேணும்? ஆயுதம் இல்லாமல் போகக்கூடாது. அதுக்காக சாமி ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் சாமி என்ன பண்ணாரு? சிரிச்சாரு, முப்புறமும் எரிந்தது. சாமி சிரிக்கிற நேரத்துல எத்தனையோ யுகங்கள் தோன்றி மறைஞ்சிருமா, எப்படி இருக்கும் பாருங்க. சரி, வேம முடிக்கணும், டைம் தான் இல்லை. சரி சரி, இதை பத்தி சொன்னோம்னா இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அப்படி திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலாய் அடியேன் பட்டினேன். எதுக்குமே எனக்கு பற்றில்ல பெருமானே, உண்மையில் மட்டுமே, வேறு துணை எனக்கு யாரும் இல்லை. பற்றில்லைன்னு என்ன அர்த்தம்? எனக்கு வேறு எந்த துணையுமே எனக்கு கிடையாது. நீதான் எனக்கு பற்று. இந்த உலகத்து மேல் பற்றுலாம் எனக்கு இல்லை. பற்றிலேன் உற்ற படுதுயர் கலையாய் பசுபதா பறந்து. வேறு யாரையும் நான் துணை கொள்ளவில்லை பெருமானே, நீதான் எனக்கு துணையாக. மணிகளு செவ்வாய் வெண்ணகைக்கரிய வார்குழல் மாமையில் சாயல் அணிகளு கொங்கை அங்கையற்கண்ணால் அரு நடம் ஆடலராத திணிபொழில் தழுவு திருமுல்லை வாயாய் செல்வனே, எல்லியும் பகலும் பணியது செய்வேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. மணிகள் செவ்வாய்னா என்ன அர்த்தம்னா, அழகு பொருந்திய சிவந்த வாயை உடைய, வெண்ணகைக்கு அரிய அப்படின்னா வெள்ளிய பற்களை உடைய, வார்குழல்னா நீண்ட கூந்தலை உடைய, மாமையில் சாயல், அணிகளு கொங்கை அங்கையர் கண்ணால், மங்கை அதாவது கொடியடை நாயகியாக விளங்கக்கூடிய அம்பாள் இடையராது சாமியோடு நடனம் புரியக்கூடிய அருநடம் ஆடலராத அந்த ஆடல் நீங்காம சாமி எங்க இருக்காராம்? வட திருமுல்லை வாயில நீங்காம இருக்காரு. ஏற்கனவே 2வது பாட்டுல சொன்னாரு, கூடிய லயம் சதிபிழையாமை கொடியடை உமையவளுக்கான ஆடிய அழகா. அப்படி அம்பாள் இங்க வச்சு சொல்லும் போது மணிகளு செவ்வாய் வெண்ணகைக்கரிய வார்குழல் நீண்ட கூந்தலையுடைய. இப்பெல்லாம் நீண்ட கூந்தல் யாருக்குமே இல்ல, எல்லாருக்குமே கூந்தல். ஏன்னா அப்படி நம்ம உணவு சாப்பிட்றதுனால யாருக்கு, ஆம்பளைங்களுக்கு பூராமே முடி பூரா விழுந்து தெரியும். பெண்களுக்கு நீளம் முடிய வளரபடி எல்லாருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அப்படி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு வந்து முடி அப்படி வளருமா, நீண்ட தரைய தொடுமா, நீண்ட கூந்தல் வந்து தரைய தொடுமா அந்த அளவுக்கு. இப்பெல்லாம் பிடிச்சி பிடிச்ச கையோட வந்து இது ஏன் தொட்டையா நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நானே கோப் பண்ணி வந்திருக்கேன், நீங்க போக சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஷோ, இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புரியுது அவங்களுக்கு அப்படிப்பாங்க. அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஐநா கோயில் போயிருந்தேன், குலதெய்வ கோயில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா சாமி இருந்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை போய் முடிச்சுட்டா பார்த்தா முடியே இல்லை அவங்ககிட்ட. அதே இல்லாம அவங்க கூட வச்சிருந்திருக்காங்க. அது ரொம்ப மனம் வருத்தப்பட்டாங்க. நான் நல்லா 4 பேர் பார்த்துட்டாங்கன்னு ரொம்ப வருத்தமாயி போச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய போட்டு அடி அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாங்கி மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப இதாகி போச்சு. சரி இருக்கட்டும். அப்படி அங்கே இருக்கனால் அருநடம் ஆடலராத அங்கு ஆடலை நீங்காமல் இருந்து நடனமாடி கொண்டிருக்கின்ற திணிபொழில் தழுவு திருமுல்லை வாயிலாய், அதாவது செறிந்த சோலைகளை உடைய திருமுல்லை வாயிலாய். திரிபுல்னா அது அர்த்தம். சரி, செறிந்த சோலைகளை உடைய திருமுல்லை வாயில் செல்வனே, எல்லையும் எப்போதும் இரவும் பகலும் எப்போதும் உனக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற அடியனுடைய படுதுயர் கலையாய் பசுபதா பரஞ்சுடனே. சுந்தரம் சாமி அப்படித்தானே இருந்தாரு. எந்த நேரமும் சிவபெருமானுடைய சிந்தனை தான். 2 மனைவி திருமணம் முடித்தாலும் யோக நெறி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 திருமணம் முடிச்சாலும் அவர் எந்த நெறியில இருந்தாரு? யோக நெறியில இருந்தார். எந்த நேரமும் சிவசிந்தனை. நாம ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு நாம படுற பாடு, இதுல 2 மனைவினா சுத்தம். நம்மளா எந்த நேரமும் அதிலே வாழ்க்கை முழுவதும் அதிலே போயிடும். நரகம் வேற எங்கேயும் வேண்டாம், அவங்களுக்கு இங்கேயே நரக தண்டனை கிடைச்சிரும். 2 மனைவி கட்டினவங்களாம். அப்படி பணி எது செய்வேன் படுதுயர்களையோ, எப்படி இரவும் பகலும் எப்போதும் உனக்கு பணி செய்யக்கூடிய
அடியனுடைய படுதுயர் கலையாய் பசுபதா பரஞ்சுடரே அப்படின்னு முடிச்சாரு. அடுத்த பாடல் நம்பனே அன்று வெண்ணெய் நல்லூரில், அன்னைக்கு வெண்ணெய் நல்லூரில் என்னை ஆட்கொண்டிய பெருமானே, நாயினேன் தன்னை ஆட்கொண்ட சம்புவே. சம்புன்னு என்ன அர்த்தம்? சம்புவே மங்களத்தை தருகின்றவனேன்னு அர்த்தம். சம்பு மகா தேவா சம்புவே அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த உயிர் பிறந்து பிறந்து இறக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மங்களத்தை யார் கொடுப்பா? மங்களம் என்னது? முடிவு தானே. எப்பங்க மங்களம் ஆட போறீங்க அப்படிவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போ முடிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த உயிர் பிறந்து பிறந்து பிறப்பதற்கே தொழிலாகி இறந்துகிட்டே இருந்தா இதுக்கு எப்போதான் முடிவு? யார் கொடுப்பான்? மங்களத்தை தரக்கூடிய சிவபெருமான் தான் தருவார். அதான் சம்புன்னு பேரு சாமிக்கு. சம்புவே உம்பரார் தொழுதியத்தும் தடங்கள் நஞ்சுண்ட கண்டா, நஞ்சை கண்டத்தில் அடக்கிய பெருமானே, செம்பொன் மாளிகை சூழ் திருமுல்லை வாயிலாய். அங்க எப்படி இருந்துச்சான்? செம்பொன் மாளிகையாக சூழ்ந்திருந்ததான். அப்ப இப்ப ஒரு மாளிகையும் இல்ல, பொண்ணே அங்க இல்ல. அந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்திருக்கு. அவர் இல்லாம பாடுவாரா சுந்தர சாமிகள்? ஒவ்வொரு காலமும் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தானே வருது. ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் ஒவ்வொரு இது மாறிக்கொண்டேதான் வரும். அப்படி செம்பொன் மாளிகை சூழ் திரு முல்லை வாயிலாய் தேடி யான் திரிதருவேன் கண்ட பைம்பொனே, பசும்பொன்னால் ஆன அடியேன் படுதியர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. சாமிய பைம்பொன்னே, செம்பொன் மாளிகை சூழ்ந்த திருமுல்லை வாயிலே, அந்த ஊரையும் சொல்றாரு. சாமியை சொல்லும்போது செம்பொனே அப்படிங்கிறார். சாமி செம்பொன்ல பைம்பொன் செம்பொன் எல்லாம் ஒரே பொருளைத்தான் தரும். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான அடியன் படுதியர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. அன்று நீ என்ன செஞ்ச? வெண்ணெய் நல்லூர் என்னை ஆட்கொண்டாய். ஆட்கொண்டது மட்டும் இல்லாம சம்புவே ஒன்பரார் தொழுதியத்தும் தேவர்களெல்லாம் தொழுது ஏற்றக்கூடிய தடங்கடல் நஞ்சுண்ட கண்டா. சாமி எப்படி போட்டுறாரு பாருங்க. என்னை ஆட்கொண்டது இந்த இடத்துல விடல. ஏன்னா இப்ப ரொம்ப படுதுயர்ல இருக்காரு. கண்ணு ரெண்டு போன நிலையில இருந்து பாடுறாரு. அன்னைக்கு என்னை வெண்ணூர்ல ஆட்கொண்ட பெருமானே, அட நஞ்சுண்ட கண்டா சம்புவே, செம்பொன் மாளிகை சூழ்ந்த திரு முல்லை வாயில் இருக்கக்கூடிய நான் தேடி அலைகின்ற பெருமானே, அரியனுடைய படுதுயரை கலையாய் பாசுபதா பரஞ்சுடரேன்னு இந்த பாட்டில் சொல்றாரு. புரியுதா? அடுத்த பாட்டு சொல்றாரு, மட்டுலா மலர் கொண்டு அடியினை வணங்கும் மானி தன்மேல் மதியாதே. இந்த இடத்துல மார்க்கண்டேயர் சொல்றாரு மட்டுலா மலர். மட்டுலா மலர் என்ன அர்த்தம்னா, அதாவது தேன் பொருந்திய மலர்னு அர்த்தம். மட்டுலா மலர்னா இந்த மொட்டரா மலர் வரித்து இறைஞ்சி பக்தியோடு பரவுவா நமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ தெருப்பெருந்துறையில் செழுமலர் குழுந்த மேவிய சீர் அத்தனை அடியேன் உன்னை ஆதரித்து அழைத்தால் அதந்து என்று அருளாய் என்று கூட மாணிக்க பெருமான் சொல்றாரு. மொட்டரா மலர் வரித்துனா அந்த தேன்கள் உண்வதற்கு முன்னாடி இருக்கின்ற மலருக்கு பேரு மொட்டரா மலர் பேரு. அதே மாதிரி இங்க மட்டுலா மலருங்கிறாரு. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு சுந்தரம் சாமி. அங்க மாணிக்க பெருமான் சொல்றாரு, இங்க மட்டுலா மலர் அப்படின்னா தேன் பொருந்திய மலர். அப்போ எதுவுமே உண்ணாம இருக்கும், அப்படி மொட்டா இருக்கும். சாமி திருவடிக்கு போய் சாத்தினது அது என்ன ஆயிரும்? மலர். அப்படி மலர் தான் சாமிக்கு பறிச்சு கொடுக்கணும். நாம நல்லா விரிஞ்சதுக்கு அப்புறம் 10 மணிக்கு 8 மணிக்கு மேல நாம போய் சாமிக்கு பறிச்சு கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அதுக்காகவே வெள்ளத்துல எந்திக்கணும். மலர் பறிப்பதற்காகவே வெள்ளத்துல எஞ்சி பறிச்சு வச்சோம். ஏன்னா சாமிக்கு அந்த சுத்த மலர்களை கொடுக்க வேண்டும் என்பது. எச்சி இல்லாத மலர் கொடுக்கணும்ல. இதை ஒருத்தவங்க பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற ஏதாவது இருந்தா ஆப்ஷன் தான் சொல்லுங்க அப்படின்னாங்க. நீங்க லேட்டா படிச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது பூசை பண்ணுங்க. அந்த மலர்களை நல்லா தண்ணீர்ல அலசிடுங்க. ஏன்னா எச்சி பட்டிருக்கும்ல, தண்ணீர்ல நல்லா அலசி மந்திரத்தை சொல்லி சாமிக்கு சாத்துங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பூசை பண்ணாம இருக்கக்கூடாது. இப்ப குடும்பத்தாரெல்லாம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் லேட்டா தான் எந்திப்பாங்க. இதை சாக்கு வச்சு பூசை பண்ணாம விட்டுறக்கூடாதுல்ல. எனக்கு மலர் எல்லாம் பூரா எச்சி ஆயிடுச்சுங்க, அதனால நான் பூசை நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அப்படி லேட்டா படிச்சாலும் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி சாமிக்கு நாம் சாப்பிட்டோம். பூசை பண்ணாம விட்டுறக்கூடாது, அதுதான் முக்கியம். பூசை தான் ரொம்ப ரொம்ப எப்பயும் இந்த வில்வ இலை பறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே நல்லது. மலர் கிடைக்காத பட்சத்துல கூட இலைய சாத்தி சாமியை வழிபாடு செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? சரி. வல்லலே இப்ப மட்டுலா மலர் கொண்டு அடியினை வணங்கும் மானிதன்மேல். அப்படி அந்த மலரை கொண்டு யார் பூஜிச்சா? மானியாக வழங்கக்கூடிய மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு? வழிபாடு செய்தார். அதை அவருடைய பெருமை தெரியாமல், மதியாதனா அவருடைய பெருமை தெரியாமல், யாருடைய பெருமை தெரியாமல்? அந்த மார்க்கண்டேயருடைய பெருமை தெரியாமல் யார் வந்தா? கட்டுவான் வந்த காலனை, நம்மளை கட்டி இழுத்துட்டு போற காலன் யார் நோக்கி வர்றாரு? மார்க்கண்டேயர் நோக்கி.
காலனை மாலை காலினால் ஆறுயிர் செகுத்த. யாருக்காக? மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் யமனையே எட்டி உதைச்சாரு. எதுக்காக உதைச்சாரு? சிவ வழிபாடு செய்யும் போது யமனுக்கு வேலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப உங்களுடைய காலச்சக்கரம் இறைவனை மறந்த நேரம் பூரா உங்க காலச்சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இறைவனை நினைக்கிற நேரம்னா காலச்சக்கரம் ஓடாது. இப்ப நீங்க சொற்பொழிவில் இருக்கீங்களா? இப்ப சிந்தனை பூரா எங்க இருக்கு உங்ககிட்ட? சிவபெருமான் நினைச்சிருக்கிறதுனால உங்க காலச்சக்கரம் ஓடாது. இந்த 1.5 மணி நேரம் வினை கணக்குல உங்க தள்ளி நிற்கும். எப்படா முடிச்சு வெளியே வரட்டும், படக்குன்னு போய் என்ன செஞ்சோம், வினை வந்து பற்றிக்கிறோம், சொற்பொழி முடியட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வெளியில் நிற்கும். நீங்க என்ன செய்யறோம்? வெளியில போய் நமச்சு சொல்லிட்டு போனா வினை வெளியில் நிற்கும். எப்பெல்லாம் இறைவனை நீங்க மறக்கிறீங்களோ உங்களை வினையும் வந்து நீங்க எந்த சிவசிந்தனையில இருங்க உங்களை வந்து பற்றவே பற்றாது வினை. புரியுது அவங்களுக்கு? அப்ப இறை சிந்தனையில இருக்கும்போது யமனுக்கு வேலை கிடையாது. அப்படி இறை சிந்தனையில இருக்கும்போது அவன் உயிர் எடுக்க வந்தாரா? அப்ப சாமி என்ன பண்ணாரு? அதுவும் இந்த பாசக்கீரை வீசும்போது சாமி மேலையும் சேர்ந்து போட்டோம். சாமி மேல படலாமா? அந்த பாசக்கீரை வீசும்போது மார்க்கண்டேயர் மேலையும் படும், சிவலிங்கத்து மேலையும் பட்டதுனால சாமி எட்டி இடது பாதத்தால எட்டி வதைப்பார். இடது பாதம் யாருடைய பாதம்? அம்பாளுடைய பாதம். ஏன் வலது காலில் எட்டி வதைக்கலாம்ல? என்ன காரணம்? என கருணை. அம்பாள் வந்து என்னது? இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைங்கிறாங்கடா. அருட்பெருஞ்சோதினா யாரு? சிவபெருமான். தனிப்பெரும் கருணைனா யாரு? சக்தி. கருணைனாலே அது சக்தி தான். அது மாதிரி இயக்கம்னாலே சக்தி தான். திருவருள்னாலும் சக்தி தான். சிவம் சக்தி ரெண்டையும் எப்பயுமே பிரிக்க முடியாது. உடனே அப்ப சக்தி தானே எல்லாம் அப்படின்னு தெரியக்கூடாது. சக்தி எப்பயுமே சிவத்தை பிரிஞ்சு இருக்கவே இருக்காது. சக்தி சிவத்தை துணை கொண்டுதான் சக்தி இயங்கும். புரியுதா உங்களுக்கு? தானாக இயங்காது. சக்தி எப்பயும் பிரிக்கப்பட்ட சக்தி, அது பிரியா விடைன்னு பேரு. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் இருக்கும். இப்ப சில பேர் என்ன செய்றாங்க, சக்தியை பிரிச்சு வழிபாடு பண்றாங்க. மேல்பருவத்தூர் சமயபுரம் அப்படின்னு சில பேர் என்ன செய்றாங்க, சக்தியை தனித்தனியா பிரிச்சு வழிபாடு பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே சிவசக்தி தான். நம்ம திருமுறை பாடல்கள் அத்தனையிலுமே சிவசக்தியா தான் பாடியிருக்காங்க. சிவத்தை தனியா சக்தி தனியாலாம் பாடல. தோடடி செவியன் விடையேறி ஒரு தூவன் மதி சூட்டி, எந்த பாடலாம் எடுத்துக்கோங்க சிவசக்தியா தான் வரும். சரி, அப்படி கட்டுவான் வந்த காலனை மாலை காலினால் 6 சேர்த்து அவன் உயிரை என்ன செஞ்சிட்டாரான் சாமி. அதுக்கப்புறம் அவன் மனைவி மடிப்பிச்சை கேட்டதுக்கு அப்புறம், எவனுடைய மனைவி மடிப்பிச்சை கேட்டதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் உயிரை கொடுத்து, நம்முடைய அடியார்கள் யாரா இருந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது, அவருடைய பக்கமே நீ செல்லக்கூடாது. சென்றாலும் அவர்களை வணங்கி விட்டு தான் செல்லணுமே தவிர அவருடைய உயிரை எடுக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லை என்று சிவபெருமான் யார்கிட்ட கூடுகிற காலன்ட்ட சொல்றாரு, யமன்ட்ட வந்து சொல்றாரு. இப்படின்னு எதுல வருது அப்படின்னா கந்தபுராணத்துல வருது இந்த செய்தி. அப்படி காலினால் 6 இசைத்த சிட்டனே செல்வ திரு முல்லை வாயிலாய் செல்வனே செலுமறை பகர்ந்த பட்டனே சொல்வளமும் பொருள் வளமும் உடைய வேதங்கள் சொன்ன ஆரியனேன்னு அர்த்தம். செலுமறை பகர்ந்தனா அந்த சொல்வளமும் பொருள்வளமும் நிறைந்த வேதங்கள் இருக்கு பாருங்க, அதை சொன்ன ஆரியனேன்னு அர்த்தம். வேதங்கள் எதுல சொல்றாரு சாமி? வடமொழியில தானே சொல்றாரு. அப்ப அதுல கூட சொல்றாரு ஆரியனே. இதுல சொல்றாருல்ல, நம்ம சிவபுராணத்துல சொல்றாருல்ல, வாரிக்கும் ஆரியன். ஆரியனா வடமொழி கூறியவனே, வேதங்களை உரைத்தவனே அப்படின்னு அர்த்தம். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாயின்னு கூட யாரு சொல்றா? அப்ப சுவாமிகள் பாடுறாரு. ஆரியன்னா வடமொழியை சொன்னதும் அவர் தான், தமிழை சொன்னதும் சிவபெருமான். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். அப்படி செலுமறை பகர்ந்த பட்டனே அப்படின்னா சொல்வளமும் பொருள்வளமும் நிறைந்த வேதங்களை சொன்ன ஆரியனே அப்படின்னு அர்த்தம். அடியன் படுதிய கலையாய் பாசுபதா பரஞ்சுடதே அப்படின்னு. அடுத்த பாடு சொல்லரும்புகளால் தொண்டைவான் கழித்தை சூழ்திரு முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயிலாய் நாதனே நரைவிடையேறி பல்கலை பொருளாய் பாசுபதா பல்கலை பொருளே படுதியர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடதே அப்படின்னு அடுத்த பாடல சொல்றாரு. ஏற்கனவே முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அந்த கதைய. சொல்லரும்புகளான் தொண்டைமான் என்ன பண்ணாரு, அந்த ஓணன் காந்தன் என்கின்ற 2 அசுரர்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாம மனவேதனையோட யானையில வந்து கொண்டு இருக்கும் போது, இந்த வடதிரு முல்லை வாயில வந்து கொண்டு இருக்கும் போது அந்த முல்லை கொடி யானையை வந்து சுற்றியது. உடனே தன்னுடைய வாளினால் அந்த முல்லை கொடியை ஒரு வீசினார்.
உடனே ரத்தம் பீரிட்டு எழுந்தது. உடனே இறங்கி வந்து பார்த்து அந்த முல்லைக்கொடியை அகற்றி பார்த்தார். அதுல சிவலிங்கம் இருந்தது. அங்கே ரொம்ப வருத்தப்பட்டு இப்படி சிவலிங்கத்தின் மேல் பட்டுவிட்டதே என்று வருத்தப்படும் போது, சாமி அங்கே மாசில்லாத மணியாக நாம் திகழ்கின்றோம். ஆகையினாலே உன்னுடைய கவலை ஒளிவாயாக, நம்முடைய நந்தியை உனக்கு போருக்கு அனுப்புகின்றோம், நீ வெற்றி பெறுவாயாக என்று சிவபெருமான் அசரீதாக கூறினார். யாருக்கு? அந்த தொண்டைமான். உடனே அந்த நந்தியை வைத்து அவர் போரில் வெற்றி பெற்று வந்தார் தொண்டைமான். அங்க இருக்கக்கூடிய அந்த எருக்கந்தூரெல்லாம் கொண்டு வந்து இங்க சுவாமிக்கு வைத்து திருக்கோயிலை கட்டினார் தொண்டைமான். அதை இந்த இடத்துல சொல்றாரு. தொண்டைமான் கழித்து சூழ்குடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் வர வெளிப்பட்டு, அவனுக்காக சுவாமி என்ன பண்ணாரு? யாருக்காக? அந்த தொண்டைமானுக்காக சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றான். தொண்டைமான் கூட சொல்ல, தொண்டைமான் பெருமான் அப்படிங்கிறோம். அந்த அளவுக்கு புகழையுடையவர் தொண்டைமான். அங்க அம்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா தொண்டைமான் வழிபாட்டு மன்றம்னே இருக்கு. நம்ம டாக்டர் சொல்லலாம், அதுல ஒரு உறுப்பினராக இருக்காங்க. அப்படி தொண்டைமான் கழித்து சுழ்குடி முல்லையால் கட்டிட்டு எல்லை இன்பம் அவன் வர வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும் பல்கலை பொருளே பல கலைகளையும் உடைய எல்லா பொருளுமாய் உள்ளவனே. பல கலைன்னா என்ன அர்த்தம்? எல்லா பொருளுமாய், எல்லா கலைகளுக்கும் மூல காரணம் யாருன்னா சிவபெருமான் தான். நீங்க 64 கலைகளை சொல்றோன்னா 64 கலையும் யாரு கொண்டு வந்தது? அந்த பொருளாவே இருக்காராம் சாமி. எல்லாத்துலயும் பொருளையும் கலந்திருக்கின்ற காரணத்தினால் பல்கலை பொருளே படுதியர் கலையாய் பசுமதா என்னுடைய படுதிரை கலைவாய் வேறான ஒளியையே வடிவமாக உடைய பெருமானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்த விரைதரு மலர் மேல். விரைதரு மலர்னா இந்த நறுமணம் நிறைந்த மலர்னு அர்த்தம். விரைதரு மலர்னா நறுமணம் நிறைந்த மலர் மேல் அயனோடு, அது என்ன மலர்னா தாமரை மலர். அதுல யார் இருக்கா? அயன் இருப்பாரா? திருமால் இருக்காரா? அயனோடும் மாலும் வெறிவிட நீண்ட எம்மானை. அவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நடுவுல நெருப்பு போன்று நீளமா போய்கிட்டே இருந்தது. எது? யாரு போனா? சிவபெருமான். நீண்ட நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை அப்படின்னு கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு அந்த புணர்ச்சி பத்துல. நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பு அப்படிப்பாரு. இவங்க 2 சண்டை போட்டு இருக்காங்க, நான் பெரியவன் நான் பெரியவன்னு. அப்ப நீண்ட நெருப்பு ஒண்ணு அப்படியே போய்கிட்டே இருந்ததான். யார் என்னுடைய அடி முடியும் பார்க்கின்றாரோ அவர்களே பெரியவர்கள் அப்படின்னு சாமி சொல்ல, ஒருத்தர் முடிய பார்க்க போனாரு, ஒருத்தர் அடியை பார்க்க போனாரு. 2 பேராலையும் பார்க்க முடியல. ஆணவத்தோடு போனா பார்க்க முடியுமா இறைவனை? அதை நீங்கியாச்சுன்னா பார்த்துடலாம். அந்த ஆணவம் நீங்கிருச்சுன்னா சிவபெருமானி. இப்ப நமக்கு அதே தான். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் ஆனோருக்கு உயர்ந்த உலகம் போகும். இந்த யான் எனதுங்கிற செருக்கு எப்ப போகுதோ அப்பதான் நாம் ஈசனை அடைய முடியும். அப்படி அவங்களுக்கு உணர்த்தின சாமி. அதுக்கப்புறம் அந்த யான் எனது போச்சு. அதுக்கப்புறம் சாமி அவர்களுக்கு அருள் கொடுத்தார். இவர் உண்மையை சொன்ன காரணத்தினால 108 திவ்ய தேசங்களையும் வழிபட பக்தர்களையும் சிவபெருமான் அளித்தார். யாருக்கு? திருமாலுக்கு. பிரம்மாக்கு என்ன செஞ்சாரு? அவர் பொய் சொன்னதுனால எங்கேயுமே அவருக்கு திருக்கோயில் இல்லை. அப்படியே இருந்தாலும் சிவபெருமானுக்கு சைட்ல தான் வச்சிருப்பாங்களே ஒழிய மூலமா எந்த கோயிலுமே இருக்காது தமிழ்நாட்டுல. இந்த வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பிரம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமானே சொன்னதுக்கு அப்புறம் அப்படி தனியா கோயில் வைக்கலாமா? சில பேர் இந்த இடைச்சமயங்கள்லாம் அப்படிதான் வந்தது. ஆதியிலே சிவன் தான் சொல்லி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சிவபெருமானே கும்பிடுறாரு, இவர் தான் அவரோட பெரியவர் சொல்லி விஷ்ணு அப்படியே வைஷ்ணவம் வந்துச்சு. அப்புறம் கிறிஸ்தவ பரப்ப வந்த கிறிஸ்தவம் இஸ்லாமியம் உருவமே கடவுளுக்கு உருவம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சமயம், இப்படி பிற சமயங்கள் எல்லாம் இடையில் வந்த சமயங்கள், ஒரு உயிரினால் தோற்றுவிக்கப்பட்ட சமயங்கள். ஆதி சமயம் எது அப்படின்னா சைவ சமயம் ஒண்ணுதான். எப்ப தொடங்குன்னு சொல்ல, எப்ப சாமி இருக்காரோ அப்பயே சைவ சமயம் இருக்கு. எப்போ உயிர்கள் இருக்கோ அப்பயே சைவ சமயம் இருக்கு. சைவ சமயமே சமயம், மற்றதெல்லாம் சமயம் இல்லைன்ட்டாங்க. சைவ சமயமே சமயம் சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றில் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய்வந்துள்ளும் சமய நெறி புகுத வேண்டாம் முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீர். முக்தி தரக்கூடிய சமயம் எது? சைவ சமயம் ஒன்றுதான். மற்றதெல்லாம் முக்தி தராது. இது ஒன்று தரும் அப்படின்னா மற்றதெல்லாம் தராதுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு மாசிலா மணி அப்படின்னம்னா அப்ப மாசற்ற மணி, மாசு உடைய மணி இருக்குன்னு அர்த்தம். மாசிலா மணின்னு சொல்லியாச்சுனாலே மற்ற மணிகள் எல்லாம் மாசம். மாசிலா மணி எது? ருத்ராட்சம், மறந்துடக்கூடாது. மாசில்லாத மணி. அப்படி நீண்ட எம்மானை திரைதரு புனல்சூழ் திருமுல்லை. திரைதரு சூழ்னா என்னது? அலைகளை வீசக்கூடிய கடல்னு அர்த்தம். திரைதரு புனல் அப்படின்னா அலைகளை வீசக்கூடிய கடல்.
கடல் சூழ்ந்த திருமுல்லைவாயு செல்வனே நாவல் ஆரூரன். ஆரூரன்னா யாரு? சுந்தரம் சுவாமிகள். ஆரூரன்னா அவர் இந்த பதியத்தை பாடுறாருல, கடைசி சொல்றாருல, இந்த பதியத்தை யாரு பாடுகின்றார்களோ நாவல் ஆரூரன் சொன்ன இந்த தமிழை, எந்த தமிழை? உரை தரும் மாலை ஓர் ஐஞ்சினோடு அஞ்சும். அஞ்சோடு அஞ்சு எத்தனை? அஞ்சோடு அஞ்சு, 5+5. இந்த 10 பாடல யாரு பாடுகின்றார்களோ 5ஓடு 5 தான் சொன்னாரு. ஐயஞ்சான்னு சொல்லல. ஐயஞ்சானா நீ 25 சொல்லலாம். இது 5ஓடு 5 அப்படின்னா இந்த 10 பாடல யாரு பாடுகின்றார்களோ அவர்கள் நரை திரை மூப்பு. நரைதுன்னா என்னது? முடி. திரைனா என்னது? மூப்புனா என்னது? இறப்பு. அடுத்து நலல்னா என்னது? துன்பம். நலல்னா என்னது? துன்பம் நீங்கி எதை அடைவாங்க? விண்ணுலகத்தில் நன்னுவர் விண்ணுவர் அரசே, விண்ணவர்க்கு அரசேனார். விண்ணுலகத்துல போய் சென்று அரசாழ்வார்கள். ஏற்கனவே ஞானசம்பந்த பெருமான் சொன்னார்ல, 400 கோளும் 4 அடியாரை நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணி நமதேன்னு சொல்றதுக்கு என்னங்க, இந்த பதிகத்தை யாரு இந்த 10 பாடலையும் பாடுகின்றார்களும் சொல்லி 11வது பாட்டுல அந்த பாடலுடைய பயனை சுந்தரம் சுவாமிகள் மிக அருமையாக கூறுகின்றார். எப்படியாவது முடிக்கும்னு நினைச்சோம், முடிச்சாச்சு. இன்னைக்கு 2 பாட்டு தான் எடுப்போம்னு நினைச்சேன், கடைசி கொஞ்சம் வேகமா முடிச்சாச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலுக்கும் 1 மணி நேரம் வழக்க சொல்லலாம். விஷயம் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம ஓரளவுக்கு இறைவனுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு நமக்கு இது போதுன்னு நினைச்சிட்டாரு. அதனால அதுக்கு தகுந்தவாறு நாம இந்த பதியத்தை நாம் முடித்து கொண்டோம். ஏன்னா எல்லையில்லாத கருணை, சாமியுடைய புகழ் எல்லையில்லாத புகழ். நாம் இந்த பாட்டுல நாம அடைக்கிற முடியாது. இறைவனுடைய புகழை பாடல அடைக்கிற முடியுமா? அப்படிதான் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு, அந்த கூடையே வந்தார் பாருங்க, நம்ம திருநிலக்கண்ட யாழ்ப்பாணம். அப்ப என்ன பண்ணாரு, அந்த யாழுக்கு அடங்காம ஒரு பதியம் பாடுங்கன்னாரு. ஞானசம்பந்த பெருமான் பாடல பாடினாரு. அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, மாதர் மடப்பிடியும். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோ நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வ. அந்த பாட்டை யாழ்ல இசைக்கு அமைக்க முடியல. கடைசி பார்த்தார்ல, பதிய முடிஞ்சதும் அந்த யாழை உடைக்க போயிட்டாரு. யாரு? திருநிலக்கண்ட யாழ்ப்பாணம். உடனே அப்ப சாமி சொன்னாரு, அதை நிப்பாட்டுங்க, இறைவனுடைய எல்லையில்லாத அந்த புகழை இந்த யாழுக்குள்ள அடக்கி விட முடியுமா? முடியாதுல்ல. அதனால தொடர்ந்து வாசியுங்கள் சொல்லி மறுபடியும் அந்த யாழை கொடுத்து வாசிக்க சொன்னாரு திரு ஞானசம்பந்தர். இறைவனுடைய புகழ் எல்லையில்லாத புகழ். அது இந்த பாடல்லையோ இல்ல இசையிலையோ அடக்கி விட முடியாது. புகழ் எல்லையில்லாத புகழ். அதனாலதான் மாணிக்கவாசகர் எல்லையில்லாதானே என் பெரும் சீர்ன்னு சொன்னார். எத்தனை யுகங்கள் தோன்றினாலும் சிவபெருமானுடைய புகழுக்கு இதே கிடையாது, பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு சாமியுடைய புகழ் விரித்து கொண்டேதான் சொல்லு. எத்தனை நூல்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட நூல்கள் இருக்கு சிவபெருமானுக்கு. நமக்கு வாழ்நாள் பத்தாது, அவ்வளவு நூல் இருக்கு. ஆனா அத்தனை விட்டு நாம் என்ன செய்வோம், இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக நாங்கள் உபயோகம், அவ்வளவு நூல் இருக்கு. அதை பாடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நூல்களை எடுத்து அதை திருப்புறதுக்கும் நமக்கு நேரம் இல்லாம இருக்கும். எங்களுக்கு 1008 வேலைகள் இருக்குங்க, நாங்க குடும்பஸ்தங்க அப்படிங்கிறாங்க சில பேர். இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையோடு சேர்ந்து நாம் என்ன செய்யணும், இறைவனை நாம் மறந்து விடக்கூடாது என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த அதிக வழக்கத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருக்கு வரையும் என்று சொல்லி திருக்கொள்வாடி அடியின் வரையை நிறைவு செய்யும். அவன் சொன்ன மாதிரி அடுத்த தடவை வாளியில கொண்டு வந்துருவோம் சுவா அப்படின்னா நீங்க ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசன் எனமான முயர் என்று மோதும்
ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருவடு மாலை ஒரு மேனியவ வேலனி நீலமயிலாக உமை தந்தவே நீசகடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடும் மடங்கள் வேளாதி வருமாற உண்ணும் ஆவி உண்ணும் ஆணை முக தேவதுணைவாசிகரி அண்டர் கூடம் சேரும் அழகார் வளனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று இலாய் வரும்பது விஞ்ஞான போத நிதி காட்டும் என்னை பயில்வாய்மை கண்டால் நந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி எல்லாரும் திருவாவுடு திரைவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தடயமாதோ வான்முகில் வளாது வேகம் அடிவளம் துறக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் பொங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தூங்குக தேவன் திருநீர் சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் மூங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் மரணம் பார்வதி வதே நாளுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முகனுக்கு தெச்சிட்டமும் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்